ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى ويسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم ألهمني في قلبي واهدني فيه. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் குறிப்பாக இச்சமூகத்தில் சங்கமித்திருக்கின்ற மூத்த உலமா பெருமக்கள், நிர்வாக பெருமக்கள், இம்மஹல்லாவை சார்ந்தும் மற்ற மஹல்லாக்கள் இருந்து வருகை புரிந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் இறையருள் நிறைந்து நல்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாஹுல் உம்மா பேரவை நடத்துகின்ற 10ஆம் ஆண்டு சீரத்துல் அம்பியா நபிமார்களின் வரலாற்று தொடரில் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஒரு வரலாற்று செய்தியை பதிவு செய்யுமாறு நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா இப்பேரவையை காலமெல்லாம் கியாமத்து வரை நிலைத்து இச்சேவையை செய்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை இதில் ஈடுபட்டிருக்கிற உலமாக்கள், உமராக்கள், இதற்கு நல்லதொரு ஆலோசனை வழங்குகிற நல்லோர்கள் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளை வழங்கி நிறைவான பரக்கத்துகளை தந்து இச்செயலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதை நீடித்து நடாத்தாட்டக்கூடிய சக்திகளையும் ஆற்றல்களையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியமான பெருமக்களே, உலகத்தில் திருக்குர்ஆன் பல்வேறு வரலாறுகளை சொல்லி காட்டுகிறது. அந்த வரலாறுகள் பின்னால் வருகிற மக்கள் வரலாறு படித்தால்தான் வரலாறு படைக்க முடியும் என்பதற்காக இந்த வரலாறுகளை எல்லாம் நடந்த நிகழ்வுகளை குர்ஆன் பதிவு செய்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா இன்னஹா சதகூனு ஃபித்னா, சஹாபாக்களே ஒரு காலம் வரும், குழப்பங்கள் மிகுதியாய் உங்களை மிகைத்துவிடும் என்று சொன்னார்கள். அலியுல் கர்ரமல்லாஹ் வஜூ கேட்கிறார்கள், மல் மஹ்ரஜ் மின்ஹா யா ரசூலல்லாஹ், நாயகமே அப்படிப்பட்ட குழப்பமான காலகட்டத்தில் அந்த குழப்பங்களிலிருந்து நாங்கள் வெளிவந்து நல்லவர்களாக வல்லவர்களாக உன் அருளுக்கும் ரஹமத்திற்கும் பரக்கத்திற்கும் உன்னுடைய ரிலாவுக்கும் பொருத்தமான மக்களாய் வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிதாபுல்லாஹ், குர்ஆனை பிடிச்சுக்கங்க. சொல்லிவிட்டு குர்ஆன் என்ன இருக்குது முதலாவதாக சொன்ன வார்த்தை ஃபீஹி நபஉ மன் கான கபலக்கும் வ ஹபரு மா பஅதக்கும். அந்த குர்ஆனிலே உங்களுக்கு முன் வாழ்ந்த நபிமார்கள், முன் வாழ்ந்த நல்லோர்கள், சாலிஹீன்களுடைய வாழ்க்கையெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. எனவே குர்ஆனை பற்றி பிடித்து அவர்கள் போன்று வாழ்ந்து விடுங்கள், உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் தலை காட்டாது என்று பெருமான் ஸல்லல்லாஹு கூறி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, வரலாறு படிப்பதை மார்க்கம் குர்ஆன் எப்படி சொல்லி தெரியுமா? வரலாறு படிச்சீங்கன்னா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக்,
உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் வலுப்பெறும். நாம் எந்த அமல் செய்கிறோமோ அதில் ஒரு உறுதி வரும். அதை கொண்டு ஹக் சத்தியம் எதுவென்று தெளிவாகும். உபதேசங்கள் புரிகிற வாழ்க்கை புரியும். நல்லோர்களுக்கு நல்ல உபதேசம் கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். ஒரு வசனம் சொல்லுவான், அலம் தர கைஃப், என்ன பார்க்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா? குர்ஆனுடைய வரலாறுகளை எடுத்து கண் முன்னால் வைத்து உங்கள் வாழ்க்கையோடு அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக், உங்கள் ரப்பு என்ன செய்தான், எப்படி செய்தான் என்று பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் வினா தொடுக்கிறார். வரலாறுகளை படிக்க படிக்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தம்முடைய சின்ன பையன் பேரன் ஈசா இப்னு முஹம்மதுன்னு பேர், மடியில் உட்கார வச்சு பத்ர் தெரியுமா, உஹது தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌன் தெரியுமா என்றெல்லாம் சொல்லிட்டு, இன்னைக்கு மூசா இருக்காங்க, இன்னைக்கு ஃபிரௌன் இருப்பான், இன்னைக்கு இப்ராஹிம் இருப்பாரு, இன்னைக்கு நம்ரூத் இருப்பான். ஒரு நல்லவன் இருந்தால், ஒரு வல்லவன் இருந்தால் அதற்கு எதிரான ஒரு கெட்டவனும் இருப்பான். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த வழிவகை கையாண்டு அந்த எதிரியை கையாண்டார்களோ, யாருடைய மனது உடைக்காமல் நல்லவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கையை வரலாறுகள் போதிப்பதாலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பேரனே நான் சொல்றத காது கொடுத்து கேளு, லா துலையு, இந்த வரலாற்றை மறந்துடாத, மறந்துட்டா எப்படி வாழ வேண்டும் என்கிற சித்தாந்தம் மறைஞ்சே போயிருப்பா என்று வலியுறுத்தினார்கள். ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஒரு பள்ளிவாசல், ஜாமியா மஸ்ஜித், அந்த பள்ளிவாசலிலே யார் வரலாறுக்கு போடலாம், வரலாறு மக்களுக்கு போய் சேர வேண்டும், வரலாறுகள் பாதுகாக்கப்படவே அப்படின்னு சொல்லி கத்தாதா ரலியல்லாஹுடைய பேரர் இருந்தார். கத்தாதா ரலியல்லாஹுடைய பேரர் இஸ்மாயில் இப்னு முஹம்மதுன்னு பேர். அவரை கூப்பிட்டு நீங்க தான் பாடம் நடத்தணும். வாரத்தில் ஒரு நாள் தஃப்சீர், ஒரு நாள் ஹதீஸ், ஒரு நாள் வரலாறு என்று அந்த ஜாமியா மஸ்ஜிதிலே ஆண்களையும் பெண்களையும் கூட்டி அமர வைத்து குறிப்பாய் வாலிபர்களுக்கு வரலாற்றை போதித்தாங்கன்னு சொன்னா, வரலாறுகள் பாதுகாக்கப்படுகிற பொழுது, வரலாறுகள் செவிமடுக்கப்படுகிற பொழுது, வரலாறுகள் உள்ளத்தில் பதியப்படுகிற பொழுது, அதால் வருகிற ஒரு வீரமும், அதால் வருகிற நம்முடைய விவேகமும் நம் வாழ்க்கையில் எவ்வளவோ துணை புரியும். அப்படிப்பட்ட உன்னத ஒரு பணியைத்தான் இந்த இஸ்லாஹுல் உம்மா பேரவை மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புகளோடு எல்லோருடைய ஒத்துழைப்புகளோடு சிறப்பாக ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த நிகழ்வை கபூல் செய்வானாக. நமக்கும் வரலாறுகளோடு பின்னி பிணைந்து அவர்கள் போன்று வாழ்கிற உன்னத வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்கி தருவானா. கண்ணியமான பெருமக்களே, துல்கர்னைன் என்பவர் யார், எங்கு பிறந்தார், எப்படி இருந்தார், ஏன் அவருக்கு பெயர், அவருடைய பெயரை குறிப்பிடுகிற அளவு, குர்ஆனிலே பதியப்படுகிற அளவு ஏன் முக்கியத்துவம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் துல்கர்னைன் ஏன் குர்ஆனுக்குள்ள வந்தாரு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள வர்றாங்க, அல்லாஹுவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தௌஹீதை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்க முடியாத மக்கத்து முஷ்ரிக்குகள், குறிப்பா 2 பேர், நதுர் இப்னு ஹாரிஸ், உக்பத் இப்னு அபி முஈத், இந்த 2 பேர் பார்த்தாங்க, நபி சொல்றது உண்மையா, கரெக்டா தான் சொல்றாரா, இதுவரைக்கும் நம்ம 360 சாய் வணங்கிட்டு இருக்கிறோமே என்று யோசிக்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு யூதராக இருந்து மிகப்பெரிய பண்டிதராக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன செய்யலாம், மதீனாவுக்கு போவாங்க, நிறைய வேதம் கற்ற யூதர்கள் இருக்கிறாங்க, அந்த யூதர்கள்ட்ட கேட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த 2 பேர் நேராக மதீனாவுக்கு போனாங்க. யூதர்கள்ட்ட கேட்டாங்க, என்ன செய்யலாம், முஹம்மதுட்ட ஒரு கேள்வி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி இப்படி கேட்கணும், அவர் தன் பணியை விட்டுவிட வேண்டும், தான் நபி என்று வாதுவதை விட்டுவிட வேண்டும், அது மாதிரி என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னா. அவங்க சொன்னாங்க, வேதங்கள்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறோம், ஒரு 3 கேள்வி இருக்கு, அந்த 3 கேள்வியில 2க்கு விவரமா பதில் சொல்லுவார், 1க்கு தெரியலேன்னு சொல்லுவார். அப்படி சொன்ன ஒரு நபி, எதையாவது அளந்து விட்டா நபி இல்லை,
2 கேள்விக்கு விவரமான பதில் கிடைக்கும், ஒரு கேள்விக்கு பதில் இல்லை என்றுவார், தெரியாது என்றுவார். கேட்டு பாருங்கன்னா அந்த 3 கேள்வி என்ன? முதலாவது கேள்வி, ஒரு மனிதன்கிட்ட உட்புகுந்து இருக்கிற ஆத்மா ரூஹுனா என்னன்னு கேளுங்க. 2வது கேள்வி, ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் வாலிபர்கள்லாம் சேர்ந்து அரசுக்கு எதிராக நின்று சத்தியத்தை வாதிட்டு என்ன ஆனாங்க, எத்தனை பேர், என்ன ஆச்சு, அரசர் பேர் என்ன, அவங்க பேர் என்ன, அது வரலாற்று கேளுங்க. வாலிபர்களை பற்றி கேளுங்கள், ரூகை பற்றி கேளுங்கள். 3வது சொன்னாங்க, ஒரு உலகத்தையே சுத்தி உத்தமர் இருக்கிறாரே துல்கர்னைன், அவர் யாரு, அந்த வரலாற்றை கேளுங்கன்னா வந்தாங்க 2 பேரும். நபி பதில் சொல்ல மாட்டாரு. உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்கு, நம்ம தான் ஃபர்ஸ்ட், நம்ம சொன்னோம்னா எல்லாம் கேட்டுக்கணும், நம்மளை மீறி என்ன பேசிட போறாங்க, எல்லாத்துக்கும் இருக்கு. அன்னைக்கு ஃபிரௌன் இருந்தா இன்னைக்கு யார் இருக்காங்க? ஒரு ஃபிரௌன் இருப்பார். அன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தா இன்னைக்கு ஒரு மூசா இருப்பார். எனவே வரலாறுக்கு எண்டு இல்லைங்க. கியாமத் வரைக்கும் மூசா வருவார், ஃபிரௌன் வருவார், யூசுப் வருவார், சுலிஹா வரும். நான் சொல்றது அதுதான். என்ன கருத்து? போன வருஷம் ரம்ஜான் பிற 12ல் ஃபாத்திமா எல்லாம் பேசுனீங்க, அடுத்த வருஷம் அதே ரம்ஜான் அதே ஃபாத்திமா, வேற ஏதாவது கதீஜா சுமையான் போட வேண்டியதானே? ஏங்க ஃபாத்திமா பேசிட்டோமே, உங்க ஃபாத்திமா ஆயிடுச்சா? ஆயிடுச்சான்னு கேட்கிறேன். முதல்ல கேட்கிறதை வாழ்க்கையில் கொண்டு வந்தோமா? கொண்டு வருகிற வரை இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய ஒரு வரலாறு உலகம் முழுக்க பிரஸ்தாபிக்கப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ஒரே வரலாறு தான், ஆனால் திரும்ப 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 ஏன் சொல்லப்படுகிறது? அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய 100 வாழ்க்கை இருக்கிறது, 100 படிப்பினை இருக்கிறது. அந்த 100 படிப்பினையும் நம் வாழ்க்கையாக மாற வேண்டும். இப்போ வந்தாங்க 2 வந்தாங்க, நாயகமே 3 கேள்வி பதில் சொல்லுங்க பார்ப்போம். கேட்டாங்க, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரூஹ் என்றால் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறோம், கண்ணில் பார்த்துருப்போம் சில பேர்களை, நம்முடைய அத்தா அம்மா ராதா ராதி ஏதோ ரூஹ் போக போகிற நேரங்களில் அல்லமை நம்முடைய ரூஹை கண்ணியமான முறையிலே கலிமா ஓதி அல்லாஹ் ரூஹை கைப்பற்றுவானா? கடனற்ற நிலையில் யாருடைய உறவையும் முறிக்காத நிலையில் அல்லாஹ் நம் ரூஹை கைப்பற்றுவானாக. நம்முடைய ரூஹை வெண்ணையில் இருக்கிற முடிவோல் லேசாக கைப்பற்றுவானா? முள்ளுல இருக்கிற சீலமா இழுத்தோம்னா எப்படி சீலை கிழிஞ்சிடும், அது மாதிரி கெட்டவங்க ரூஹ் அல்லாஹ் எப்படி எடுப்பான்னு சொன்னா, ஒரு முள்ளுக்குள்ள மாட்டி இருக்கிற ஒரு துணியை போன்று படக்கென்று இழுத்து விடுவான். அந்த ரூஹுக்கு எவ்வளவு வலிக்கும். அல்லாஹ் ரூஹை காப்பாற்றுவானா? நம்மலாம் பார்க்குறோம், நின்று இருக்கிறோம், அத்தா வசிய செய்கிறாரு, ஒன்றும் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, உள்ள பாலை ஊற்றினா வெளியே வருது, பேச்சு வர மாட்டேங்குது, என்னவோ சொல்றாரு விளங்க மாட்டேங்குது, நம்ம சொல்றோம் கண்டுக்க மாட்டுறாரு. அவர் கடைசி இடத்துக்கு போயிட்டார் இல்லையா? பார்த்துட்டே இருப்போம், டாக்டருக்கு விடு, அவருக்கு விடு. டாக்டர் வருவார், சார் பல்ஸ் குறையுது, பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அடையாளம் தெரிஞ்சிருச்சு, காது மடல் லேச மடங்குது, பல்ஸ் குறையுது, சொல்ல ஆரம்பிச்சிருங்கன்றவர். நம்ம என்ன கேட்போம்னா, சார் நீங்கள் படித்தவங்க தானே, யாரும் கோச்சுக்குள்ள டாக்டர் இருந்தால் படித்தவங்க தானே சார், ரூஹை நிப்பாட்டுங்களே, ரூ போகுது நிப்பாட்டுங்க சார், எவ்வளவு காசு வேணாலும் தர்றோம், என்ன வேணாலும் தர்றோம். எங்கள் அத்தா சார் கொஞ்சம் ரூஹை நிப்பாட்டுங்களே, கெஞ்சி பாருங்க பார்ப்போம். உலகத்தில் ரஷ்ய டாக்டரிலிருந்து அமெரிக்கா வரை உலகத்தில் எந்த டாக்டராலும் போகிற ரூஹை நிறுத்தவும் முடியாது, போகாத ரூஹை போக வைக்க முடியாது. என்ன ஊசி போடு, அல்லாஹ் ரிஸ்கை எழுதிட்டா வாழும். நேற்று ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன், வண்டி அப்பளமா நொறுங்குச்சு. வண்டி பார்த்த அந்த போலீஸ்காரர் கேட்டாரு, டிரைவர் என்ன ஆச்சுட்டார்? வண்டி அப்பளமா இருக்கு, நொறுங்கிருச்சு, டிரைவர் என்ன ஆச்சுட்டாரு? அவர் 2 கால் உடஞ்சி பேசிக்கிட்டு இருக்கிறார். கால் தான் உடஞ்சிச்சு, இடுப்பு உடஞ்சிச்சு, விழா உடஞ்சிச்சு. இப்போ அவரு பேசுற அளவு இருக்கிறாரு. டாக்டர் ஒட்டியாச்சுங்க, ஒரு 6 மாசம் ரெஸ்ட் எடுத்தா படை மாதிரி போவான்னு சொல்றாங்க.
இல்லையே, வண்டியை பார்த்தா ஆளு பீஸ் பீஸா போயிருப்பாரு. அல்லாஹ் ரிஸ்க் வச்சிருந்தா வண்டி பீஸ் பீஸ் ஆகும், உடம்பு பீஸ் பீஸ் ஆகும், ரூஹ் இருக்கும். ரூஹ் இருக்குங்க. யாரும் ரூஹ் கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. உட்கார்ந்து கேட்கிறாரு, ஐன ரூஹ் எங்க போச்சு? கொஞ்ச நேரத்துல கண்ணு நட்டுக்குச்சு, மகா கைப்பிடிக்கு ஜில்லில் ஆகுது. டாக்டர் சொன்னாரு ரூ பிரிஞ்சிருச்சு. டாக்டர் இருந்தீங்கல்ல, எங்க ரூ பார்த்தீங்களா? பிடிக்க ரூக போன ரூகை பெற்றெடுத்த மகளும் பார்க்க முடியாது. அதை காப்பாற்ற துணிகிற டாக்டராலும் பிடித்து கொடுக்க முடியாது, பார்க்க முடியாது, உணர முடியாது. ஆனா ரூஹ் இருக்கு. நான் பேசுறேன், ரூஹ் இருக்குது. திடீர்னு அமைதியாயிட்டேன், என்னாச்சு? அதுக்கு ரூஹ் போயிடுச்சு. உடல் அல்ல, ரூஹ் பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த ரூஹ் என்றால் என்ன? குல் ரூஹ் மின் அம்ரி ரப்பி. அல்லாஹ்வுடைய காயம் தெரியாதுன்ட்டாங்க நபி. சரி, அந்த குகைவாசிகள் எத்தனை பேர்? அந்த வரலாறை சொன்னார்கள். துல்கர்னன் யாரு? சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு 15 ஆயத்துங்க சூரத்துல் கஹ்ஃப் 18வது சூறாவிலே 83வது வசனத்தில் தொடங்கி 98வது வசனம் வரை ஒரு 15 ஆயத்தில் அந்த வரலாறு முழுக்க எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு மாபெரும் வழிகாட்டுதல்களோடு சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, துல்கர்னைன் என்று சொன்னால் தமிழிலே 2 கொம்புடையவர் என்று அர்த்தம். 2 கொம்பு இருந்துச்சா அவருக்கு அப்படின்னா 2 கொம்பு இல்லை. அப்ப ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா துல்கர்னை யாரு? அலெக்சாண்டரா, இஸ்கந்தரா, சிக்கந்தரா, மகா அலெக்சாண்டரா நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். உலகத்தில் முழு உலகத்தை ஆண்ட அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டில் இருந்தார். அப்படிப்பட்ட அவரான அவர் இல்லை, ஏன்னா அவரு விக்கிரகத்தை வணங்கினவர். அப்ப அந்த அலெக்சாண்டர் நம்முடைய துல்கர்னைன் அல்ல, விளங்கிக்கணும். இஸ்கந்தரா என்றால் நம்முடைய துல்கர்னைன் யாருன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே கிமு 500 பிறந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட குர்பானி கொடுத்தவர், தவாப் செய்தவர், அந்த காலத்திலே வாழ்ந்தவர். பல்கிஸ் அம்மையார், சேவக மனைவி பல்கிஸ் அம்மையாருடைய வம்சாவளியிலே வந்தவர். இன்னும் சொல்ல போனா துப்பா என்கிற மன்னர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப யாராவது சொல்லணும், நபிகள் பிறப்பதற்கு முன்னால் நபியை ஏற்றுக்கொண்ட 3 பேர் யாருங்க? பெருமானார் பிறக்கவே இல்லை, வருவார், நாங்கள் நம்புகிறோம் அவர் நபி என்று சொன்ன 3 பேர் யாராரு? ஒன்னு இவர் துப்பா சொல்லிட்டேன். இந்த 2 பேர் யாருங்க? சல்மான் பாரிசா வந்தப்ப சொல்லியிருப்பார். வர்றதுக்கு முன்னாடியே ஒன்று துப்பா, இன்னொன்னு யார் தெரியுமா? சூரா யாசீன்ல வருது, ஹபீபுன் நஜ்ஜார் சொன்னாரு, ஒரு ரசூல் வருவாங்க, அவங்க உலகத்துடைய ஆகிருன் நபி, காத்தபுன் நபி, சையுதுன் நபி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முர்தலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹபீபுன் நஜ்ஜார் நபியை பார்க்காம ஈமான் கொண்டார். 2வது துப்பா என்கிற அரசன் நபிக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. 3வது யார் தெரியுமா? ஹதீஜா ரலியல்லாஹுடைய சொந்தக்காரர் வரக்கத் பின் நௌஃபல். இந்த 3 பேருமே பெருமானாரை பார்க்கவே இல்லை, நபி என்று ஈமான், நபுவத்துக்கு முன்னால் ஈமான் கொண்டவர்கள் 3 பேர். இந்த துப்ப மன்னர் இருக்காருல்ல, அவருடைய முதல் அரச பரம்பரை யாருன்னு கேட்டா நம்ம துல்கர்னைன் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே வாழ்ந்து பல்கிஸ் அம்மையாருடைய வம்சாவளியிலே வந்து துப்ப மன்னருடைய முதல் மன்னராக இருப்பவர் தான் நம்முடைய துல்கர்னைன் மன்னர். ஏன் 2 கொம்பு பேர் வச்சாங்க தெரியுமா? பல்வேறு காரணங்கள். ஒன்று இப்படி சொல்லுவாங்க, அவர் மேற்கையும் கிழக்கையும் ஆண்டவர், முழு உலகத்தை ஆண்டவர் அவர். எனவே மேற்குலகத்தையும் கிழக்குலகம் என்கிற 2 உலகத்தை ஆண்டதால் 2 கர்ன், துல்கர் என்று பெயர். இன்னொன்று சொல்லலாம், மேற்கு கிழக்கு என்று முழு உலகத்தில் பிரயாணம் செய்த காரணத்தினாலே, எல்லா பகுதிகளிலும் கால் பாதம் பதித்த காரணத்தினாலே இவருக்கு 2 பகுதியும் பிரயாணித்தவர் என்று பெயர் வைக்கலாம். இப்படியே சொல்லலாம்,
2 உயர்ந்த வம்சத்துக்கு சொந்தக்காரர். தாயின் வழியும் சிறந்த வழி, தந்தை வழியும் சிறந்த வழி. தந்தை யாருங்க? துப்பா. தாய் யாருங்க? சொல்றேன், பில்கிஸ் அம்மையார். அப்ப பில்கிஸ் அம்மையார் என்கிற தாயின் வழியிலே, துப்பா என்கிற தந்தையின் வழியிலே 2 பரம்பரையும் சிறந்த பரம்பரை என்கிற அடிப்படையிலே துல்கர்னைன் 2 கொம்புடையவர் என்று அர்த்தம் வைக்கலாம். இப்படி பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அந்த துல்கர்னைன் மன்னர் ஒரு அடிமை வம்சத்தில் பிறக்கிறார். அடிமை வம்சம். அந்த வம்சம் இயற்கையிலே அடிமையாய் வாழ்றாங்க. அரசர் அவங்களை நெருக்கி வச்சிருக்கிறார், கைக்குள்ள வச்சிருக்கிறார். பக்கத்து நாட்டு அரசனுக்கு கப்பம் கட்ட வேண்டிய ஒரு சூழல். அவன் எப்போது ஆரம்பிச்சு வைப்பான், கப்பம் கட்டுவாங்க. துல்கர்னு வளர்கிறார். கேட்கிறாரு, ஏத்தா நம்ம ஏன் கப்பம் கட்டணும்? நம்ம தான் சம்பாதிக்கிறோம், விவசாயம் பண்றோம், எல்லாம் செய்யறவே, ஏன் கப்பம் கட்டணும் என்று ஒரு வினாவை வாலிபத்தின் தொடக்கத்தில் வார்த்தை வைக்கிறார். அத்தா ஏன் கொடுக்கணும்? அத்தா சொன்னாரு, சத்தம் போட்டு பேசாதரா, அரசருக்கு அதுக்கு போச்சுன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆயிடுவோம். அவருடைய படை என்ன, பட்டாளம் என்ன, பரிவாரம் என்ன, பிசது அப்படின்றார். சின்ன பையன் தானே, அடக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் வயசாச்சு, ஏத்தா நம்மளே உழைச்சி யாருக்கோ பணம் கொடுக்க நல்லாவா இருக்கு அப்படின்ட்டு நீ நம்ம பேசுற அமைதியாக இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவருக்கு விளங்குச்சு, இந்த கூட்டம் ஈமானை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ்வை நம்பவில்லை, ஏதோ ஒரு அரசரை பயந்து கொண்டு வாழ்கிறார்கள். பயம் அல்லாஹ்விலிருந்து வர வேண்டும். இங்கு ஏதோ ஒரு அரசாட்சி பயமுறுத்தாட்டுகிறது. முதலில் தப்பு இது, மாத்தணும் முடிவு பண்ணிட்டார். கொஞ்சம் வேகமாக சொன்னார், அத்தா நான் சொல்ற மாதிரி கேளுங்க, நம்ம கப்பம் கட்ட வேணாம், இனிமேல் நம்ம நிற்போம், நம்ம ஊரு, நம்ம நாடு, நம்ம சம்பாத்தியம், நம்ம வியர்வை ஏன் அடுத்தாளுக்கு உடைக்கணும் அப்படி இருக்க ஆரம்பிச்சார். அதுக்கு 4 பேர் மாஷா வந்தாங்க. தம்பி சொல்றது கரெக்டாக இருக்குது இல்லை, கேட்டாதான் என்ன அப்படின்னு வந்தாங்க. உடனே அத்தா சொன்னார், எனக்கு இது பிடிக்கலன்றார். அப்படி 4 பேர் 8 பேர் 14 பேராக மாறி 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 ஊரே ஒரு அளவுக்கு ஒத்து வந்துச்சு. நீ சொல்றது கரெக்டாக இருக்குப்பா, ஆனால் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நான் சொல்றேன். தபால் போடுறாரு. வாங்க வந்தாங்க கப்பம் வாங்குறதுக்கு. கப்பம் வாங்க சொன்னாங்க, கப்பம் கட்ட மாட்டோம் போங்கன்னு அனுப்பிச்சிட்டார். அரசன் தபால் எழுதுறான். அவன் கப்பம் கட்ட மாட்டேன் ஒரு வாலிபன் சொல்றான், இந்த ஒரு பேட்டு, இந்த ஒரு பால் வச்சுக்க, இது விளாடுறதுக்கு நீ லாய்க்கு, நாட்டுக்கு அரசனாக வாய்ப்பு இல்லப்பா, நீ பேசாம கப்பம் கட்டி வாழ்ந்துடு. இல்லை, உன் ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு பதிலா எங்க வீரர்கள் வருவாங்க, ஒண்ணும் இல்லாம ஆயிடுவன். ஒரு அன்பு, ஒரு மிரட்டல், ஒரு கிண்டலோட பேட்டு வருது, பாலும் வருது. துல்கர்னைன் மன்னர் வாலிபத்தில் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் என்ன சாதிக்கிறோம். ஒரு 17 வயது முஹம்மது காசிம் என்பவர் தானே இந்து சரவலை வென்றிருக்கிறார். 17 வயது உசாமா ரலியல்லாஹு தானே ஒரு படையை தலைமையை நடாத்தி வெற்றி கண்டிருக்கிறார். ஏன் இன்னைக்கு 17 வயசு வாலிபர்கள் துவண்டு போயிருக்கிறார்கள், உலகத்தோடு உழண்டு கொண்டு இருக்கிறார்கள், செல்போனில் தொலைந்து போயிருக்கிறார்கள். அன்னைக்கு அந்த பையன் பதில் எழுதுறார், நீ கொடுத்த பேட்டு இருக்கு, இது அரசாட்சி, நீ கொடுத்த பாலு இந்த மண்ணு, இந்த பேட்டை வச்சு மண்ணை அடிப்பேன், உன்னை ஒழிப்பேன் அப்படின்னு தபால் எழுதிட்டு அனுப்பிட்டார். இப்போ அங்கே ஒரே ரணகலமாக இருக்கு. கப்பம் கட்டினவன்லாம் தலை தூக்கி நிற்கிறானே. இப்பொழுதுதான் துல்கர்னைன் மன்னர் ஒரு கனவு காண்கிறார். என்ன கனவு தெரியுமா? ஒரு சூரியன் கண்ணிலே தெரிகிறது, சூரியனுக்கு 2 கொம்பு இருக்கிறது, அதை பிடித்து கொண்டு அழுத்தமாக துல்கர்னைன் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த கனவு கண்டவன மக்கள்கிட்ட சொல்றாரு, கனவு கண்டு ஆச்சரியமா இருக்கு, சூரியனை போய் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். மக்கள் சொன்னாங்க, சூரியன் என்றால் உலகம், உலகத்தின் 2 பகுதிகள் மேற்கும் கிழக்கும் முழு உலகத்தை ஆளப்போடு போகிறாய் என்பதற்கு அடையாளம் தான் கனவு. உற்சாகம் கூடியது. அவர் சொன்னாரு, அவன் வர்றதுக்கு முன்னாடி நாம் போயிடலான்னு சொல்லி படை திரட்டி போகிறார். அரசனும் படை திரட்டுகிறான். முதல் படையிலேயே நீதத்தோடு நேர்மையோடு தன்னுடைய உரிமை குரலுக்காக, அடிமைத்துவத்தை ஒழிப்பதற்காக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வாழ்ந்த காலங்களிலே 32,397 அடிமைகளை வாங்கி 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 உரிமை விட்டு முழு அரபுலகத்தில் அல்ல முழு உலகத்திலே அடிமை என்று இல்லாமலாக்கிறார்கள் அல்லவா? அதே நிலையைத்தான் துல்கர்னி மன்னர் அந்த ஆரம்ப காலத்திலே செய்து காண்பித்தார். அடிமை வம்சம் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து ஒரு நிலையில் போர் வெற்றி அடைகிறது. மன்னன் தோற்கடிக்கப்படுகிறான், கொல்லப்படுகிறான். இவர் ஆட்சியாளராக அந்த நாட்டிலே நீத ஆட்சி கொடுக்கிறார். துல்கர்னினுடைய முதல் போரே வெற்றியை தந்தது. உலகத்தில் நமக்கு கிடைக்கிற படிப்பு என்ன தெரியுமா? ஒரு நீதமான ஆட்சி, ஒரு அரசன் நீதமாக, ஒரு குடும்ப தலைவன் நீதமாக, ஒரு பொறுப்புதாரி நீதமாக, கடை ஓனர் நீதமாக, நல்ல அறிவாளி இருந்தார் வைங்கள, நல்ல அறிவும் விவேகமும் வேகமும் எல்லாம் சேர்கிற பொழுது எந்த நிர்வாகத்தை அழகா கொண்டு போயிடலாம். ஒரு அரசர் இருந்தார், அவருக்கு ஒரு ஆசை, நம்ம நல்ல ஆட்சி புரிகிறோம், மந்திரிக்கு வாங்க நம்ம ஆட்சி எப்படி இருக்குன்றார். பட்டை கலப்புறீங்க நீங்கன்றார். அவள் போய் ஒரு 4 முட்டாளை கூட்டுவான், நம்ம ஆட்சியில் முட்டாள் இருக்கான பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. 4 முட்டாளை கூட்டுவா அப்படின்னு. அவரும் போய் முட்டாளை கூப்பிட்றதுக்கு மந்திரி போகணுமா? என்ன செய்ய சொன்னது அரசர். போயிட்டு 1 மாதம் ஆச்சு, வர்றாரு, திரும்பி வர்றாரு, வந்து வருகையை நிற்கிறார். என்னப்பா முட்டாள் எங்கப்பா? முட்டாளை பார்த்துட்டு வந்துட்டேன். நான் கூப்பிட்டது 4 முட்டாள் கேட்டேன், 2 முட்டாள் நிற்கிறான், 2 காணாமேன்றாரு. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேட்குறீங்களா? சொல்லு. இவன் என்ன முட்டாள்? இவன் 4ஆவது முட்டாளி வந்தான். இவன் மாட்டு வண்டியில் போகிறான், மாட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு அந்த மூட்டை தூக்கி வச்சுருக்கான் தலையில். ஏண்டானா மாடுக்கு வலிக்குமா, மாடுக்கு வலிக்கும்ண்டு மாட்டு வண்டியில் உட்கார்ந்து மூட்டை தலைக்கு மேலே இருக்கு. இந்த 4ஆவது முட்டாள்ன்றார். அடி முட்டாளாக இருப்பான் இருக்கு, மாடுக்கு வலிக்கும் இவன் தலை வச்சிருக்கான் பாரு. சரி வீடு. அடுத்து 3ஆவது முட்டாள் யாருப்பா? இவன் தான் 3ஆவது முட்டாள். இவன் என்ன பண்ணான்? வீட்டுடைய கூரைக்கு மேலே புல் வளர்ந்துருக்கான். அந்த புல்லை எடுக்கணுமா, என்ன செய்ய தெரியாம எருவு மாட்டை மேலே ஓட்டுறான், ஓட்டுக்கு மேலே. ஏன்னா புல் திங்கிறதுக்கு மாட்டை மேலே ஓட்டுறான். 3ஆவது முட்டாள்ன்றார். எம்மா வடிகட்டு விடாதுப்பான் இருக்கு. சரி வீடு. 2ஆவது யாரு அப்படின்றார். எவ்வளவோ நாட்டில் பிரச்சனை இருக்கு, எவ்வளவோ தேவை இருக்கு, முட்டாளை தேடி போனல, நான் தான் 2ஆவது முட்டாள். சரி சிரிச்சிட்டாரு. ஆமா அதை சரி தாங்க முடியல. ஆட்டு முதல் முட்டாள் யாரு அப்படின்றாரு. எவ்வளவோ நாட்டில் பிரச்சனை இருக்கு, எத்தனையோ தீர்வு செய்ய வேண்டி இருக்கு, என்ன அனுப்புனீங்களே நீங்க தான் முதல் முட்டாள். உலகத்தில் நீதம் ஆட்சி என்று சொன்னாலே அந்த அரசரை பொறுத்து தான் அமைகிறது. யாரோ சொன்னாங்களாம், முன்னாடிலாம் ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா கல்வெட்டு மாதிரி இருந்துச்சாம். கல்வெட்டு அமைக்கலாம். ஒரு ஆட்சி சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், உமர் இப்னு கத்தாபை பாருங்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸை பாருங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு பாருங்கள், அலியின் கர்ரமல்லாஹை பாருங்கள். பெரிய PhD படிப்புலாம் ஒன்றும் இல்லை. ஆடு மேய்ச்சவங்க அலியின் கர்ரமல்லா ஆட்சிக்கு வந்துட்டார். ஒரு ஏழை உஸ்மான் கலியா மாறி ஆட்சிக்கு வந்துட்டார். முகமது ரசூலுல்லாஹ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஒட்டகம் மேய்க்கடி லாயிக்கில்லை என்று சொல்லப்பட்ட உமர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நீதமும் நேர்மையும் துணிவும் கொண்டு அந்த ஆட்சியிலே கோலோச்சினார்கள் அல்லவா? அப்ப கல்வெட்டு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கு ஆட்சின்னா கட் அவுட்டு தான் போறாமே, எல்லாம் கட் அவுட்டு தான், எங்க பார்த்தாலும் கட் அவுட்டு. இன்னைக்கு கட் அவுட் ஒன்று, ஏன் வருகிறார், நாளைக்கு மாறுது, ஏன் அவர் வருகிறார், நாளைக்கு மாறுது, ஏன் இன்னொரு வருகிறார், ஏன் சுற்றுப்பிரயாணங்கள், எத்தனை கட் அவுட்டுகள். கண்ணியமான பெருமக்களே, துல்கர்னைன் மன்னர், குர்ஆன் இப்படி துவங்குகிறது, சஅத்துலு அலைக்கும் மின்ஹு திக்ரா, நான் கொஞ்சம் வரலாற்றை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் அவர் கொடுத்த படை பலம் என்ன? அல்லாஹ் சொல்றான், இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்த் வ ஆதைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா. நான் அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம், நல்ல ஆற்றலை கொடுத்தோம், வசதிகளை கொடுத்தோம். உலகத்தில் எந்த வசதி இருந்தாலும் கட்டுப்படும், எல்லா பாஷையும் புரியும், பாதைகளை சுருக்கி கொடுத்தோம்.
யாரோ கேட்டாங்க அலில் கரம்லாவிட்ட, அது எப்படிங்க முழு உலகத்தை நடந்தே போனாரு, கடந்தே போனாரு, எப்படி போக முடியும்? அவங்க சொன்னாங்க அலில் கர்ரம் அல்லாஹ் வலி. அவங்க சொன்னாங்களா, சஹர லஹு ஸஹாப் முத்தத் லஹுல் அஸ்பாப், அல்லாஹ் மேகத்தை வசப்படுத்தி கொடுத்தான், காரண காரியங்களை வசதிகளை அமைப்புகளை எல்லாம் லேசுபடுத்தி நம்ப அதிகப்படுத்தி கொடுத்து விட்டான். அல்லாஹ் நூரை கொடுத்து விட்டான். சொல்லுவாங்க, அவருக்கு பகல்ல போனாலும் இரவுல போனாலும் வெளிச்சம் இருக்குமா, ஒரு வெளிச்சம் தெரியுமா? எனவேதான் துல் கர்னைன் பகலிலும் வெளிச்சம் இரவிலும் வெளிச்சம். அல்லாஹ் ஒரு உயர்ந்த ஆற்றலை கொடுத்திருந்தார். நான் சொல்ல வருவது, முதலாவது இந்த வரலாற்றிலிருந்து எடுக்கிற படிப்பினை, நீதமான ஒரு ஆட்சி, ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லோரோடும் அனுசரித்து வீரர்களை ஒன்று சேர்த்து உள்ளங்களை கொள்ளை கொள்கிற அந்த நல்ல அன்பான ஒரு அணுகுமுறை இருந்தால் மட்டுமே ஒரு ஆட்சியை செலுத்த முடியும், ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க முடியும். ஒரு பெண்கள் தலைமையேற்று வருகிற பொழுது, குறிப்பாக சொல்றதா இருந்தா ஒரு மாமியார் வச்சுக்கோமே, அந்த மாமியார் மருமகள்கிட்ட மற்ற பிள்ளைகள்கிட்ட நியாயமாக நேர்மையாக அன்பாக நடந்து கொள்கிற பொழுது, அரவணைக்கிற பொழுது அந்த குடும்பம் எங்கேயோ போய் நின்றுடும், எங்கேயோ போய் நின்றுடும். ஆனா இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, சண்டை ஏன் வருது அப்படின்னா, நாம் யாரை எங்கு வைக்க வேண்டும்? நம்முடைய மருமகள் அல்ல, வீட்டை மணக்க வந்து மறு என்றால் இன்னொன்று, என் பிறந்த மகள் ஒன்று, இது மருமகள், என் வீட்டை மணக்க செய்த இரண்டாவது பெண் என்ற அர்த்தம். அப்படித்தான் பார்க்கணுமே தவிர, மகனை கூட்டு போயிடுவாளோ, காசு தூக்கிட்டு போயிடுவாளோ, தனி கொடுத்தனம் போயிடுவாளோ, இந்த பயம் இருக்கக்கூடாது. நான் எப்போதும் சொல்றது, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோமா பொண்ணை தனியாக விட்டுறணும். உடனே ஒரு ஃபோனை போட்டு, என்ன பாத்திமா காலை டீ குடிச்சியா? இன்னும் குடிக்கல, மாமியார் தூங்குது, எனக்கு இன்னும் டீயே கொடுக்கல. எங்கள் வீடு 5 குடிச்சிருவியே டீ, சுபூர் டீ குடிச்சிருவியே, மாமியார் டீவை தரல அவங்க. இனிமே என்ன ஆகும்? மகா சொல்லும், டீ கொடுக்கல எனக்கு இன்னும், மாமியார் தூங்குது. நாஷ்டா பண்ணியா? எந்திரிச்சாதான் செய்ய சொல்லும். இப்படியே ஃபோன் பண்ணி என்னாச்சு குடும்பம் நாஸ்தியா போச்சு. ஃபோனே பண்ணாதீங்க, நிறைய டைமாக மேலே இருக்கு, அதனால் சொல்லிடுவேன். ஃபோனே பண்ணாதீங்க. கூட்டு போனாங்கல்ல, மகளா கூட்டு போனாங்கல்ல, ஒரு டீ கொடுப்பாங்க, சாப்பாடு தருவாங்க, உள்ளுக்குள்ள என்னவோ நடக்கும், அவளும் பொருந்தி கொண்டு வாழ்ந்து விடுவாள். நாமும் நம்முடைய மகளை அப்படியே தூண்டிக்கொண்டே இருக்காமல், என்னவா இருந்தாலும் சமாளிச்சு வாழ்ந்துக்கோமா, உன் வீடு அது அப்படின்னு விட்டோம் சொன்னா, ஒரு நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு தந்தை, நல்ல ஒரு மாமியார், ஒரு நிர்வாகத்திலே அணுகுமுறை சரியாக இருந்து விட்டால் வாழ்க்கை எங்கேயும் போயிடும். முதல் படிப்பனையில். இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த 3 கேள்வி கேட்டவன ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. உஹ்பிர் அன்கும் கதன், நாளை சொல்ற போங்க அப்படின்ட்டாங்க. இன்ஷா அல்லாஹ்னு சொல்லல. 3 கேள்வி கேட்டாங்க, நாளை சொல்ற போங்க அப்படின்ட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லல. 15 நாட்கள் வகி வரவில்லை. 15 நாள் வகி வரல. மக்கள்லாம் வந்தாங்க, என்னவோ கேள்வி பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, பதில காணாமே, நாளை சொல்லுங்க நீங்களே, பதில காணாமே. அல்லாஹ் சொல்லுவான், கொஞ்சம் பொறுத்திருங்க. அல்லாஹ் சொல்ல பொறுத்திருங்க. 15 நாட்கள் அல்லாஹ்வின் தொடர்பு துண்டித்து போனது ஒரு வார்த்தை சொல்லாததானே. யோசிச்சு பாருங்க, நீங்க நம்ம எவ்வளோ இன்ஷா அல்லாஹ் சொல்றோமா? இன்ஷா அல்லாஹ் ஒரு மந்திர வார்த்தை இது. எப்போ கொடுப்பீங்க பணம்? இன்ஷா அல்லாஹ் 4ஆம் தேதி தரலாங்க. எப்பங்க வீட்டுக்கு வர்றீங்க? இன்ஷா அல்லாஹ் அஸ்ருக்கு பிறகு வரலான்னு இருக்கங்க. இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை வாழ்க்கையோட கலந்துருக்கா? இன்னைக்கெல்லாம் மறந்தே போச்சு. பெரியவங்க சொல்லல, சின்னவங்க காதுல கேட்கல, வாழ்க்கையில வரல, முடிஞ்சு போச்சு. இன்ஷா அல்லாஹ் சொல்லாததால் குர்ஆன்ல பல்வேறு வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, இன்னியா தூஃப் ஃபி ஹாதிஹி லைலா மிஅத இம்ரஅத்தின், 100 பேர் மனைவிகளோடு நான் உறவு கொள்வேன், அவர்கள் 100 குழந்தை பெற்றெடுப்பார்கள். ஒரே இரவிலே 100 குழந்தை பிறக்கும். 100 குழந்தையும் போரிலே போய் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யும் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் சொல்லல. நல்ல ஆசை, நல்ல ஆர்வம், இன்ஷா அல்லாஹ் சொல்லல.
என்ன தெரியுமா? அன்னைக்கு 100 பெண்கள் உறவு கொண்டாரு. ஆனால் 99 பொண்ணு குழந்தை உருவாகலை. ஒரு பொண்ணு குழந்தை உருவாச்சு, அதுவும் 6 மாசத்துல விழுகட்டே விழுந்துருச்சு. ஏன்? இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை, பெருமானார் சொல்லவில்லை. 15 நாட்கள் வகி தள்ளி போனது, ஒரு நபி சொல்லவில்லை, குழந்தை உண்டாகவில்லை. பல்வேறு வரலாறுகள். இன்ஷா அல்லாவை வாழ்க்கையாக்குங்கள். தாய்மார்களே, சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களிலும் என்னெல்லாம் நாளை செய்கிறோம் சொல்றோமோ, இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாமல் நாம் ஒரு காரியம் செய்ய முடியாது. அப்படித்தான் ஒரு அறிவு பேன் பண்ணிட்டார். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி உடனே இவன் நாளைக்கு காலையில் ஒரு புல்கட்டு கொண்டு வியாபாரத்துக்கு போகிறான். ஒரு ஆள் கேட்டார், எங்கே போகிற அப்படின்ட்டார். இன்ஷா அல்லாஹ் வியாபாரத்துக்கு போகிறேன். அப்புறம்ப்பா இன்ஷா அல்லாஹ் போய் இன்ஷா அல்லாஹ் விற்க போகிறேன். அப்புறம்ப்பா இன்ஷா அல்லாஹ் காசு வாங்குவேன். அப்புறம்ப்பா இன்ஷா அல்லாஹ் அந்த புல்லுக்கு ஒரு மாடு வாங்கலான்னு இருக்கேன். அப்புறம்ப்பா இன்ஷா அல்லாஹ் மாட்டை கூட்டு வருவேன். அப்புறம்ப்பா இன்ஷா அல்லாஹ் மாடை கூடும் போது மாட்டுக்கு தீனி போடுவேன். என்ன பேசினா இன்ஷா அல்லாங்கிறான். இந்த இன்ஷா அல்லா இல்லைப்பா, ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களில் நாளை பணம் தர்றேன், நாளைக்கு முடிவு சொல்கிறேன், நாளைக்கு அப்புறம் அந்த காரியங்களிலே இன்ஷா அல்லாஹ் சொன்ன விளையாட்டா சொல்றையே. இந்த கண்ணியமான பெருமக்களே, 2வது படிப்பினை இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதை வரலாற்றின் வாயிலாய் புரிகிறோம். 3வது படிப்பினை என்ன? துல்கர்னி மன்னர் கேள்விப்படுறார், பக்கத்து நாடுகள்ல அநீதம் தலைவிரித்தாடுகிறது. ஒரு மன்னருக்கு நாடு கிடைப்பது பெரிதல்ல, நாட்டுக்காக போர் செய்கிற துல்கர்னைன் அந்த நாட்டில் மன்னன் மனிதர்களை அடிமையாக்குகிறான். மனுஷன் மதிக்கலேனா அவன் என்ன நாடு அது? எனவே தான் போர் செஞ்சாலே தவிர காசுக்காக, நாட்டுக்காக, வளத்திற்காக அல்ல. எனவே அவர் யோசிச்சாரு, பக்கத்து ஊர்ல பிரச்சனையா, அங்கும் போர் செய்யலாம். இந்த ஊர்ல பிரச்சனையா, அங்கும் போர் செய்யலாம். அவருடைய போருடைய வட்டம் பெருகிக்கொண்டே போகிறது. 3 பிரயாணம் செய்கிறார். 3 பிரயாணத்தை குர்ஆன் பேசுகிறது. 3 பிரயாணத்தில் மாபெரும் சாதனை புரிகிறார். 1வது பிரயாணம் ஃபாத்திபா சபபா, அல்லாஹ் வழிவகைகளை, பாதைகளை திறந்து கொடுக்கிறான். படை புறப்படுகிறது. ஹத்தா இதா பலக் மத்லியஷ் மக்ரிப் ஷம்ஸ், சூரியன் மறைகிற இடத்துக்கு போறார். அங்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. சூரியன் அப்படியே சேத்துக்குள் மறைவது போன்று இருக்கிறது. நம்மளும் பார்க்கலாம், கன்னியாகுமரியில் பார்க்கலாம். நைட்டில் சூரியன் மறைதா இல்லையா? சூரியன் மறைவது போன்று இருக்கிறது. நின்று பார்க்கிறார். அல்லாஹ் சொன்னான், துல்கர்னைனே, இங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பாவம் செய்யறாங்க. நீ அவங்கள அழிக்கவும் செய்யலாம், அவங்கள அழகாக்கவும் செய்யலாம். நினைக்கிற மாதிரி பண்ணிக்கோ, நான் முடிவு உங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்கள அழகாக்கிறியா அழிக்கிறியான்னு கேட்குறாங்க. இப்போ சொன்னாங்க, துல்கர் மன்னர் சொன்னாரு, அம்மா மந்தலம, அநீதம் யார் செய்கிறார்களோ, யார் பாவம் புரிகின்றார்களோ, நான் வேதனை செய்துவிட்டு ரப்பே உம்மிடம் ஒப்படைப்பேன், நீயும் வேதனை செய். நான் என் மக்களை பார்த்து சொல்லிடுறேன், யார் பாவத்தில் நிற்கிறீங்களோ, பாவம் செய்கிறீங்களோ, நானும் தண்டிப்பேன், இறைவன் தண்டிப்பான். யார் ஈமான் கொண்டு நல்லவர் செய்கின்றார்களோ, நான் அவர்களை புகழ்வேன், நல்ல காரியங்களை சொல்வேன், நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லி ஒரு நீளத்திலே பாபு சொல்லுமா? கண்ணியமான பெருமக்களே, நீளத்திலே துல்கர்னைன் மன்னர் சொன்னாரு, நான் கெட்டவர்களை அழித்து விடுவேன், நல்லவர்களை வாழ வைப்பேன். இந்த வரலாற்றிலிருந்து, இந்த பிரயாணத்திலிருந்து பெறுகிற படிப்பு என்ன தெரியுமா? உலகத்தில் நல்லவங்க நல்ல வசதியோடு வாழ்வாங்க. நல்லவர்களாக வாழ்றது கஷ்டங்க. நல்லவர்களாக வாழ்றது கஷ்டம். தொழுகணும், வட்டியை விடணும், பாவத்தை விடணும், அநீதத்தை விடணும், குற்றங்களை விடணும், தியாகத்தோடு வாழ வேண்டும், சிரமம். நல்ல பணங்காசுகளோட, கார் பங்களாக்களோட, காசு எப்படி வந்தா என்னங்க அப்படிங்கிற அந்த அக்கறை இல்லாமல் வாழ்றது நம்ம லேஸ். பாக்கெட்டுக்கு பணம் வந்தால் போதும், அவ்வளோதானே. யார் கொடுத்தா என்ன, எப்படி வந்தா என்ன, ஹராம் கலந்தால் என்ன என்ற வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் துன்யாவிலேயே கஷ்டம் தெரியல,
ஹராமான பணம் எங்கு வருகிறதோ தாய்மார்க்கு சொல்லுவேன், இன்னைக்கெல்லாம் பெண்கள் பெருமை இந்த நம்ம ஊரில் இருக்காது, சில ஊரில் பார்க்குறோம் குழு வாங்குறாங்க. குழுவில் பணம் வாங்கி வீட்டுக்காரத்துக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா இந்தாங்க பணம் வச்சுக்கோங்க, வியாபாரத்துக்கு போட்டுக்கோங்க, கடனை அடைச்சிக்கோங்க, எண்ணெய்க்காரனை கொடுங்க, பருப்புக்காரனை கொடுங்க, அரிசிக்காரனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழுவில் பணம் வாங்குறது கூடுமா? ஒரு ஆம்பளை வந்து நிற்பான், எவ்வளோ பணம் கட்டுறேன்னு கேட்பான், அவன்கிட்ட கணக்கு கொடுக்கணும், வார கணக்கு கொடுக்கணும், மீட்டிங் போடுவான், ஒரே ட்ரெஸ்ஸில் போய் நிற்கணும். இது எதுக்கு தேவை? குழு என்பது மார்க்கம் அனுமதிக்கவில்லை. வட்டியில் வருகிற பணங்காசுகளிலே தேவைகள் பூர்த்தியாகலாம், நிரந்தர நிம்மதி கிடைக்காது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பணம் காசு அல்லாஹ் ரசூல் வழியிலே நம் ஜேபுக்கும் வயிறுக்கும் வருகிறதோ அதில் தான் நிம்மதி. இன்னைக்கு அதில் கவனம் இல்லாமல் இருக்கிறோம். நான் சொல்வேன், தாய்மாருக்கு சொல்வேன், அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில் முதல் சஃப்ல உட்கார்ந்திருப்பார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாம் கொடுக்கும் போது வலது பக்கம் திரும்பினால் என்னதான் முதல்ல பார்க்கணுண்டு வலது பக்கம் உட்கார்ந்திருப்பார். பெருமானாருடைய பார்வை மேல் படாதா என்று பார்ப்பார். கொஞ்ச நாளா கடைசி சஃப்ல உட்கார்ந்து ஓடி போயிடுறார் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக சொன்னாங்க, ஆளே மாறிட்டாரு, அவரு வெளியே போறாரு, ஏதோ காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு அல்லாஹ் தேவையில்லை, தீன் தேவையில்லை, உங்க பயான்ல உட்கார்றது இல்லை, போயிடுறாரு. ஊர் 4 வச்சு பேச ஆரம்பிச்சிச்சு. ரசூலுல்லாஹ் கூப்பிடுங்க அப்படின்னா கூப்பிட்டு வாங்க என்ன கேட்போமே. பெருமானா கேட்டார்கள், அலைஸ லக்க லில்லாஹி ஹாஜா, உனக்கு அல்லாஹ்ட தேவை இல்லையா? நான் துஆ செய்யும்போது உட்கார மாட்டேங்கிறியாமே, பயான்ல உட்கார்றது இல்லையாமே, ஏன் ஹெமா போற என்று கேட்ட பொழுது சொன்னாங்க, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ்னு சொல்லி அழுதார். என்னப்பா ஏன்பா அழுகிற? வறுமை யா ரசூலல்லாஹ், வறுமை யா ரசூலல்லாஹ். இன்னைக்கு நம்ம அப்படி யாருமே இல்லைங்க. காலையில் போய் அரிசி கொடுத்துட்றான், மாஷா அல்லாஹ். சொல்லுங்க, நம்ம வீடுகளில் 3 நாட்கள் தொடர்ந்து அடுப்பெரியவில்லை, தண்ணீர் குடித்து தான் உறங்கி இருக்கிறோம். சொல்ல முடியுமா? 2025 முடியுமாங்க? 3 நாட்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 நாட்களாக எங்கள் வீட்டிலே அடுப்பெரியவில்லை என்றால் வயிறு காலியாக இருந்தது, தண்ணீர் குடித்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வறுமை யா ரசூலல்லாஹ். பெருமானாருக்கு ஒன்றும் புரியல, வறுமைன்னு சொல்லி கடைசி சஃப்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்ம என்ன செய்வோம்? முதல் சஃப்ல உட்கார்ந்து வெளிக்கெல்லாம் பார்க்கலாம், முதல் சஃப்ல உட்கார்ந்து குடி அழுவார் ஒருத்தர். என்ன அர்த்தம்னா கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா, எந்த வக்து வர்றதில்லை, லுஹுர் அஸ்ர் மகர் எது வர்றதில்லை, ஜும்மால உட்கார்ந்து அழுதுட்டு போயிட்டோம்னா அந்த வாரம் அல்லாஹ் கொடுத்துருவான் நம்பிக்கை. ஒரு ஆளு பள்ளியில் முதல் சஃப்ல ஜும்மால உட்காந்து ஏதோ குரானில் வச்சு முத்த கொஞ்சிறாரு வைக்கிறாரு. அந்த ஆளுமிச்ச பார்த்து உட்கார்ந்தாரு. என்ன இந்த பையன் நம்ப அழுகிறான், முத்த கொஞ்சிறான் வைக்கிறான். அவளுக்கு கூப்பிட்டு வாதம்பி என்ன பிரச்சனைன்னு. ஒன்றும் இல்லை, லாட்ரி வாங்கினேன், 1 கோடி லாட்ரி, அது ஜெயிக்கணும், அந்த நம்பர் வரணும்னு சொல்லி குரான்குள்ளே வச்சு எடுக்கிறேன். அல்லாஹ் லாட்ரியில் ஜெயிக்க வைப்பாண்டு அல்லாட்ட அழுகிறேன். அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் கபூலாகிற நேரம் லாட்ரி வெற்றி அடைவை. நம்மாளி கொஞ்ச நேரம் லாபம் பார்க்கணுங்கிறான், கொஞ்ச நேரத்தில் காசு கைக்கு வந்தால் போதும். எப்படி வருது? அதெல்லாம் அப்புறாஜித்து காசு வந்தால் போதும். முன்னாடி வாங்க அல்லாஹ் கபூல் செய்வானா. இப்போ சொன்னாங்க, அபூ துஜானா சொல்றார், வறுமை யா ரசூலல்லாஹ். அப்படியா, என்னப்பா பிரச்சனை? எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு மனைவி, சம்பாதிக்கிறது போத மாட்டேங்குது, வீட்டில் சோறு போடுறதுக்கு வழி இல்லை. நான் சொல்லுவேன் தாய்மார்களுக்கு, அபூ துஜானாவை போன்று அந்த பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய ஒரு தந்தையும் தாயும் இருந்து விட்டால் துஆக்கள் உடனே கபூலாகும். கை தூக்குனா மழை வருங்க, கண்டிப்பா வரும். சொன்னாரு, என் மனைவி பத்தினியான பிள்ளை, என்ன இருக்கோ பொருத்திக்குவா, வெளியில யார்கிட்ட போய் எங்க வீட்டுக்காரர் வேஸ்ட்டு,
சம்பாதிக்கிறதும் என்ன, உதவாக்கிற, எதுக்காக மாட்டார். பக்கத்து வீட்டில் ஜாபர் இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறார், ஓஹோன்னு இருக்கார். இங்கே முஜீப் இருக்கார், ஓஹோன்னு இருக்கார். எல்லாம் எப்படி இருக்காங்க? எங்கள் வீட்டு ஒன்று இருக்குது, தண்டும் சோத்தப்பட்டா தீங்கும் படுத்தூங்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற பெண்ணல்ல அபூ துஜானா மனைவி. யார்கிட்ட கேட்டாலும் எங்க வீட்டுல நல்லா இருக்கவங்க, உங்க வீட்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தங்கம்ங்க, கண்ணா பார்த்துக்குவாருங்கன்னு சொல்லும். ஆனா வீட்டுல ஒண்ணுமே இல்லை. புருஷனை விட்டு கொடுக்காத மனைவி, இருப்பதை பொருந்தி கொண்டு அதில் வாழ்க்கை நடத்துகிற பெண்மணி அபூ துஜானா மனைவி. பிள்ளைகள் 2 பேர், சின்ன பிள்ளைகள், பாவம், பசி தாங்க முடியவில்லை. என் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு தோட்டம், ஒரு யகூதியுடைய தோட்டம் அது. ஆனா அல்லாஹ் பரக்கத்தை அள்ளி கொடுக்குறான். எங்க பாவம் இருக்குமோ பரக்கத்தை அள்ளி வரும். பாவங்கள் நிறைந்திருக்குமே ஆனால் அல்லாஹ் சனஸ்ததிரிஜுகும் விட்டு கொடுத்து பார்க்கிறோம். நீ ஏமாந்துறியா அல்லது முடிச்சுக்கிறியா? லினபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. நீ தோத்து போறியா வெற்றி அடைகிறியா? அல்லாஹ் ஏதோ கொடுத்துட்டே இருக்கிறானே. நல்ல அழகான கூண்டு, ஒரு கம்பி, தேங்காய், அப்படியே ஃப்ரெஷ் தேங்காய், அதில் தேங்காய் தடவி மாற்றமே எலிக்கு உணவா அல்லது அது இரையாக போகிறதா? அதே போன்றுதான் காசு பணங்கள் நிறைய வரும். கண்ணியமான பெருமக்களே, பக்கத்தில் கூத்து குலுங்குகிற பேரிச்சம்பழ தோட்டம், அதில் ஒரு தாது ஒன்று என் வீட்டுக்குள் வருகிறது. நல்ல குளம், நல்ல பேரிச்சம்பழ கொலையிலிருந்து பழங்கள் உதிர்கிறது. எனக்கு என்ன பயம் தெரியுமா? தொழுகைக்கு வந்து உட்கார்ந்து உங்க பயான்ல உட்கார்ந்து எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது என் பிள்ளைங்க அந்த பழத்தை தின்றக்கூடாது. என் மனைவி திங்க மாட்டான். என் மனைவி தூங்கிட்டு இருக்கும் போது, அசந்திருக்கும் போது என் பச்சில பிள்ளைகள் வயிற்று வலி சுருட்டுகிற பசியிலே, கோர பசியிலே தின்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு நாள் சொல்லி வச்சிருப்பேன். அம்மா ஹராம்மா, நம்ம காசு இல்லாமா சொல்லி வச்சிருக்கிறேன். ஒரு நாள் பயான் முடிஞ்சு போறேன், என் புள்ள தூங்கி எதிர்ச்ச புள்ள, நைட்ல பசியோடு படுத்த புள்ள கண்ணை தொலைச்சிட்டு வெளியே வர்றா. ஒரு பேரிச்சம்பழம் படுத்து கிடக்கிறது. அவளுக்கு அந்த பழத்தை பார்த்த உடனே பசியின் வேகத்திலே எடுத்து வாயிலை வைத்து விட்டால் நான் உள்ளே போய் சொன்னேன், அம்மா என்னை திருடனாக நிப்பாட்டினாத கியாமத் நாளையிலே, கியாமத்திலே என்னை திருடனா நிப்பாட்டினாதம்மா. அவனோட பேரிச்சம்பழம்மா எப்படிமா வாயில போட்டுன்னு சொல்லி வாயில வந்து பிடிங்கி அங்கே போட்டு விட்டு, அம்மா நீ திங்காதமான்னு சொல்லிட்டு மனசு அதை முடிவெடுத்தேன். தொழுகைக்கு வந்தா கடைசப்புக்கு வருவேன். தொழுது விடுத்த உடனே வேகமா போய் என் பிள்ளைகள் வயிற்றில் ஹராம் போகக்கூடாது என்று பாதுகாத்தேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ துஜானா இவ்வளவு வாழ்க்கை, இவ்வளவு பேணுதல், வாழ்க்கையில பாவம் வரக்கூடாதுன்னே ஒரு முயற்சி பண்ணணும். துல்கர்னைன் மன்னர் அந்த மக்களை சொன்னாரு, பாவம் செஞ்சீங்க அடிச்சுடுச்சிருவேன், நன்மை செஞ்சுட்டா வாழ்க்கை வழிகாட்டுவேன்டாரு. இப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவங்க அபூபக்கர் இங்க வாங்க, அது யஹூதி கூட பேசுவோம். நேரா போனாங்க. இங்க வாருப்பா, இந்த மரத்துக்கு என்ன விலைப்பா? ஃப்ரீயா விட்டுடு, ஃப்ரீயா விட்டுடுன்னாங்க. முடியாதுன்னு சொன்னான். காசு கொடுத்துட்றேன்டாங்க. முடியாதுன்னு சொன்னான். காசு கொடுக்குறேன்டா, மரத்தை கொடுத்துடு. முடியாதுன்னு சொன்னாங்க. இதில் 700 மரம் இருக்கு ஒரு தோட்டத்தில், அதை வச்சுக்க, இதை கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டான். 700 மரம். ஒரு மரத்துக்கு பதிலாக பெருமானார் இறங்கி வந்தாங்க. அபூ துஜானாவின் கண்களில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் வயிறு வாடிக்கொண்டிருக்கிறது. பசியால் துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஏழை கண்ணுக்கு தெரிகிற பொழுது ஒரு பணக்காரனால் அல்லது பணக்கார உள்ளத்தால் நிம்மதியை தூங்க முடியாது. துல்கரின் மன்னர் அவ்வளவு நேர்மை உள்ளவர். எனவேதான் அந்த வரலாற்றிலே வந்த நாம் ஒரு ஏழை பசியால் தூங்கும் பொழுது என் வீட்டில் சால்னா இருப்பது ஒரு ஈமானுக்கு அடையாளம் அல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க வீட்டுக்கு பக்கத்திலே பசியோடு இருக்க நீங்கள் உணவு உண்டு விட்டு தூங்கி நன்கு தூக்கம் வந்து அங்கே சாப்பிடாமல் தூக்கம் வராமல் துடிக்கிறாங்கன்னா நீ மூமினே இல்லைன்னு சொல்றாங்க, நீ முஸ்லிமே இல்லைன்னு சொல்றாங்க. பக்கத்து வீடு யாராக இருந்தாலும் சரி, மாற்றுவது அன்பர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு வயிறு காய்ந்து கிடக்க நீ உண்பது ஈமானுக்கு அடையாளம் அல்ல. பெருமானார் முஸ்லிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. பக்கத்து வீடு யாராக இருந்தாலும் சரி.
இப்போ வியாபாரம் முடிஞ்சு போச்சு. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அவங்க, எப்பா துஜானா, அபு துஜானா, இது ஓம் மரம் வாங்கிட்டோம், இது விழுகிற பழமெல்லாம் ஓம் பழம், சாப்பிட்டுக்கே, நல்லா சாப்பிடு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சொன்னா யகூதி, ரசூலுல்லாஹ் ஒரு ஏமாறு, ஏன் தோட்டத்துக்குள்ள தடுப்பு சவுருக்குள்ள ஏன் மரம் இருக்குது, நாளைக்கே தாதை வெட்டி போடுவேன், ஏழை பையன் உள்ள வந்து காலை வெட்டுவேன், எப்படி வருவான், எப்படி பழம் பறிவா, 700 மரத்தை கூட ஏமாந்து போயிட்டாரு என்று அவன் பேசிக்கொண்டிருந்தான். அல்லாஹ்வின் வல்லமை, காலையில் பார்க்கிறான், மரம் நகர்ந்தது நகர்ந்தது நகர்ந்தது, செவுரு அப்படியே இருக்கிறது, மரம் நகர்ந்து அபூ துஜானா வீட்டுக்குள்ளே மரம் வந்து நிற்கிறது. யகூதி பார்க்கிறான், பெருமானார் கைப்பட்ட மரம், பெருமானார் விலை பேசிய மரம் எப்படி அந்த வீட்டுக்குள் போனது? இதுதான் நாயகத்தின் அற்புதம். கண்டான், மனதை மாற்றினான், ஈமானுக்குள் வந்தார். இதுதான் வரலாறு. கண்ணியமான பெருமக்களே, துல்கர்னைன் மன்னருடைய முதல் பிரயாணம் அந்த நாட்டை கடந்து நல்லவர்களை வாழ வைத்து கெட்டவர்களை அழித்துவிட்டு அடுத்த பிரயாணத்துக்கு வர்றாங்க. துல்கர்னைன் மன்னர் அடுத்த பிரயாணத்துக்கு வருகிறார். மத்லி அஷம்ஸ், முதல்ல போனது சூரியன் அஸ்தமாகிற இடம், இரண்டாவது போறது உதயமாகிற இடம். அங்க போறார். அங்க போய் பார்த்தா ஒரு கூட்டம் வாழ்றாங்க, தங்கிறதுக்கு வீடு இல்லை, சூரியன் அடிக்கிறது, வீடு இல்லை, வாசல் இல்லை, அப்படி வாழ்றாங்க. அங்க அவங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சு ஈமானை கொடுத்துட்டு வசதி ஏற்படுத்திட்டு மூன்றாவது கூட்டத்துக்கு வர்றாங்க. 2 மலைகளுக்கு மத்தியிலே, 2 மலைகளுக்கு மத்தியில் கூட்டத்தை பார்க்கிறாங்க. கூட்டம் அல்லோலப்பட்டு கிடக்கிறது, அந்த சமூகம் கஷ்டத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, துல்கர்னைன், இன்ன யாஜூஜ் மாஜூஜ் முஃப்ஸிதூன ஃபில் அர்த், இந்த யாஜூஜ் கூட்டம் பெரிய கஷ்டப்படுத்துறாங்க, எங்களை போட்டு வாழ விடுறது இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்கள் மன்னராக இருக்கிறீங்க, ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன செய்யறாங்கன்னு கேட்டார். அவங்க கொலை செய்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, எந்த உணவை விடுறதில்லை. அவங்க எவ்வளோ பெரிய கூட்டம், தண்ணீரை ஊற உறிஞ்சிடுறான். எவ்வளோ பெரிய கூட்டம் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்லுவான், ஆதமே, உங்க வம்சாவளியில சொர்க்கம் போற ஆணையம் பாருங்க, நரகம் போற ஆணையம் பாருங்கன்னு சொல்லுவான். சொர்க்கத்திலே முதல்ல ஒரு 1000 பேர் வருவாங்க, 1000 பேர், 999 பேர் நரகத்துக்கு போயிடுவாங்க, ஒரே ஒரு ஆள் சொர்க்கம் போவார் என்று பெருமானார் முடித்த உடனே சஹாபாக்கள் அழுதாங்களாம், யா ரசூலல்லாஹ், அந்த ஒரே ஒருத்தர் தான் சொர்க்கம் போறார், 999 பேர் நரகம் போறாங்கன்னு சொன்னா நாங்கள் யார் சொர்க்கம் போவோம் என்று கேட்ட பொழுது சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, அப்ஷிரு அப்ஷிரு, பயப்படாதீங்க, நான் சொல்றதுல ஒருத்தர் நீங்களா இருப்பீங்க, 999 யாஜூஜ் மாஜூஜ் கூட்டமாக இருக்கும், அவங்க தான் போவாங்க. யோசிச்சு பாருங்க, 1000 அவ்வளோ பேர் போயிட்டாங்கன்னா அடுத்த 1000 அதே 999 நரகத்துக்கு போவாங்க, அடுத்த 1000 அடுத்த 1000, உலகத்தில் பெரும் எண்ணிக்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் பெரும் கூட்டமாய் அவங்க எப்படி இருப்பாங்க, எங்க இருக்கிறாங்க, வரலாறுகள் தெளிவாக இருக்கிறது. அவர்கள் தொல்லப்படுத்துறாங்க, எங்க விவசாயத்தை அழிக்கிறாங்க, காசை புடுங்குறாங்க, ஆட்களை கொலை பண்றாங்க, கொள்ள கூட்டம் தான் அவங்க, திங்கிறதுக்கு வேணும், அவ்வளவுதான், திங்கிறதுக்கு என்னவோ செய்வாங்க, நாங்க செத்து மடிகிறோம் காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. சொன்னாங்கன்னா வேணா காசு கொடுக்குறோம், எல்லாம் வசூல் பண்ணி பணம் கொடுக்குறோம், பணம் வாங்கிட்டு காரியம் செஞ்சு கொடுக்கல, நீங்க வலுவான மன்னரிடம் தெரியும், உங்கள் படைகள் எதையும் சாதிக்கும் தெரியும், காசு தர்றோம் அப்படின்னா. இன்னைக்கு உலகத்துல கஷ்டம்போது பையன் நிற்கிறான், கஷ்டம்போது நிற்கிறான், ஏதாவது கொஞ்சம் கொடுக்குறாங்க, எப்படியாவது மருத்துவம் பாருங்க டாக்டர்கிட்ட சொல்றான், வக்கீல்கிட்ட சொல்றான், யாரோட சொல்றான். கஷ்டத்தில் விளையாடக்கூடாது. கொரோனா வந்துச்சு பார்த்தோம், கொரோனா எத்தனை பேர் வாழ்ந்தாங்க தெரியுமா? கொரோனாவில் பாலுக்கு விலை எவ்வளவு, வீட்டு வாடகைக்கு எவ்வளவு, கஷ்டத்திலே விளையாடுவது ஒரு மூமினுக்கு அன்பல்ல, பண்பல்ல. கஷ்டப்படுறவனை இன்னும் கொஞ்சம் துரத்தி பார்க்கறது.
நமக்கு இதான் வாய்ப்புன்னு சொல்லி கலப்படம் செய்வதோ பதுக்கி வைப்பதோ, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க பொருள் இல்லாமல், விலை ஏறட்டும் பதுக்கி வைத்து விலை ஏறினப்புறம் விற்றோம்னா நீ நல்ல வியாபாரி மட்டுமல்ல, முஸ்லிமான வியாபாரி இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, சொன்னாங்க துல்கர்னைன், காசெல்லாம் வேணாம், அல்லாஹ் கொடுத்தது நல்லா இருக்கேன், எனக்கு எந்த காசும் வேணாம், ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன், ஆனா ஒத்துழைப்பு நீ கொடுக்கணும். ஐநூனி பிக்குவா, உங்கள் உடல் வலிமையை கொடுங்க, காசு வேண்டாம். உலகத்தில் நல்லவர்கள், உதவி செய்பவர்கள் பாராட்ட கூட வேணாம்பா. இவ்வளோ பெரிய காரியம் பண்ணுறாங்க, உலமாக்கள் பண்ணுறாங்களே, ஒரு தேங்க்ஸ் எதிர்பார்க்கறது இல்லை. அல்லாஹுக்காக, நம்முடைய மக்களுடைய தீனுடைய வாழ்க்கைக்காக, மார்க்கத்துடைய விளக்கங்களுக்காக ஒவ்வொரு வருடம் 12 நாட்கள் இது போன்று ஒரு கூட்டங்களை திரட்டு சாதா காரியம் அல்ல. இன்றைய கால சூழ்நிலையில் எவ்வளோ பேர் கூட்டுறதுங்கிறது, எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ ஃபோனில் அதில் இதில் எவ்வளோ காலம் முன்னாடி ஜும்மாவில் நீண்ட முயற்சிக்கு பின்னால் தான் கூட்டங்களை கூட்ட முடிகிறது. அல்லாஹ் இந்த முயற்சியை கொண்டு பெரிய மாற்றத்தை தருவான். எனவே நல்லவங்க யாரும் ஒரு டேக்ஸை கூட பார்க்கறது இல்லை. துல்கர்னைன் மன்னர் சொன்னாரு, காசெல்லாம் வேணாம்ப்பா, ஒத்துழைங்கன்னு சொன்னார். என்ன ஒத்துழைப்பு வேணும்? இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள், இரும்பு பாலம் கொண்டு வாங்கண்டார். எல்லாம் கொண்டு வந்தாங்க. தம்முடைய மூர்க்கமான படை அந்த ஊரோடு சேர்ந்து இரும்பு பாலத்தை கொண்டு வந்தது. அந்த 2 மலைக்கு இடையில இரும்பு பாலத்தை அடுக்குங்கன்னாங்க. அடுக்கிட்டே மேலே வாங்க, மலையுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இரும்பு பாலத்தை வையுங்கள். வைத்தாச்சு. வச்ச பிறகு நாங்கள் நெருப்பை கீழே மூட்டுங்கன்னாங்க. நெருப்பை மூட்டுங்க. இப்போ என்னாச்சு? இரும்பு அப்படியே உருக ஆரம்பிச்சிச்சு. பிறகு பித்தளை கொண்டு வந்தாங்க. செம்பை உருக்கி மேலே ஊற்றுங்கன்னாங்க. இரும்பும் செம்பும் சேர்ந்து 2.5 கலந்து கெட்டியா மாறிடுச்சு. இப்ப சொன்னாங்க, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் இனிமேல் ஏறி வரவும் முடியாது, வழுக்கும். ஏன்னா இரும்பும் செம்பு கலந்துக்கல, வழுக்கும், ஏறவும் முடியாது, அதை ஓட்டை போடவும் முடியாது, அதை உடைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் காரியம். தடுப்பணை என்று சொன்னால் இரும்பு தடுப்பணை, யாரும் தகர்க்க முடியாது, எந்த இராணுவமும் செய்ய முடியாத காரியத்தை செய்துவிட்டு சொன்ன வார்த்தை, ஹாதா ரஹ்மத்துன் மிர் ரப்பி, என் ரப்புடைய அருட்கொடை தான் இது. ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி, என் ரப்புடைய வாக்குறுதி ஒரு நாள் இது உடையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உடைஞ்சு தூள் தூளா போயிடும். நான் கேரண்டி தர மாட்டேன், இது உடையாது சொல்ல மாட்டேன். என் ரப்புடைய வாக்குறுதி வரும் வரை இது உடைக்க யாருக்கு முடியாது. ஆனால் என் ரப்பு நாடி விட்டால் தூள் தூளா போயிடும். இந்த வார்த்தை நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை. ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய காரியம் ஆற்றிய பொழுது அவருடைய காலை தூக்கி விட்டு, பார்த்தீங்களா, நான் வரா நடக்காது, நான் இல்லை நடந்திருக்காது, நம்ம தான் என்ற வார்த்தையை தாண்டி ஹாதா மின் ஃபضل ரப்பி, என் ரப்புடைய கிருபைப்பா இது, என் ரப்பு நாடினா இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா என்று சொல்கிற பழக்கத்தை துல்கர்னைன் மன்னர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ என்ன தெரியுமா? கட்டியாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வளமை போல ஊருக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா கடுமையான தடுப்பணை, தாண்டி போக முடியல, ஏற முடியல. தலைவன் சொன்னான், நக்குங்க, மலை தண்ணீர் ஊத்த ஊத்த கல்லும் கரையும் இல்லைன்னா நக்கிட்டே இருக்கு. எல்லாரும் சேர்ந்து, எவ்வளவு பெரிய கூட்டம் அது, எல்லாம் சேர்ந்து நக்குங்க, கல் கரைந்து விடும், வெளியே போயிடலாம் சொன்னான். நக்கிட்டே இருப்பாங்களாம். நைட்டு முடிஞ்சிருமா, நைட் ஆயிருமாமா. சரி வாங்க நாளைக்கு பார்ப்போம், போயிடுவாங்களாம். திரும்ப அந்த மலை அதே ஆயிரும், திரும்ப ஆயிடுமா. திரும்ப அடுத்த நாள் திரும்ப நக்குங்க, சரி நாளைக்கு பார்க்கலாம், போயிடுவாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நாடுக ஒரு நாள், வைதா ஃபுதிஹத் யஜூஜ் வல் மஅஜூஜ், அவர்கள் வெற்றி காணுகிற நாளிலே அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், அவர்கள் அந்த தடுப்பணை உடைத்து கொண்டு வெளியே வருகிற நாளில் தலைவன் சொல்லுவானா, எத்தனை நாள் வர்றோம்ப்பா,
இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு போவானா. மறுநாள் அவர் நக்குவார்கள், அது உடைந்து விடுகிறது, பூமிக்குள் வருவார்கள். எப்பொழுது தெரியுமா? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணிலே இறங்கி ஆட்சி புரிகிற பொழுது தஜ்ஜால் வந்து அவனை கொண்ட பிறகு, தஜ்ஜாலை கொண்ட பிறகு, தஜ்ஜால் என்கிற மாபெரும் ஆபத்து உலகத்தை தாக்க இருக்கிறது. அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த கூட்டம் வெளியே வருவார்கள். ஒரு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் தொழுது முடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படியே உட்கார்ந்து எல்லா பேரும் எந்திரிக்க வேணாண்டாங்க. முக்கியமான செய்தியாட்டு இருக்குது, எல்லாம் உட்காந்துட்டாங்க. நான் பயான் பண்ணல, நான் பயான் பண்ண உட்கார வைக்கல, தமீமு தாரி நிற்கிறாரு, அவர் பயான் செய்வார் கேளுங்கண்டா. சஹாபாக்கு ஆச்சரியம், பெருமானார் உட்கார்ந்து தாங்க பயான் செய்யாம அவர் செய்வார்னு சொல்றாங்களே. அவர் ஆரம்பிக்கிறார், நாங்கள் 30 பேர் கொண்ட கூட்டம் கடலிலே பிரயாணம் செய்தோம். பிரயாணம் செய்யும் பொழுது கடும் காற்று வீசியது, அலக்களிக்கப்பட்டோம். 1 மாதம் இங்கும் அங்கும் அழைக்கப்பட்டு கரெக்டு ஒரு தீவுல போய் நிப்பாட்டோம். ஒரு தீவுக்கு போயிட்டோம். தீவுல போய் இறங்கினா ஒரு உருவம் நிற்கிறது, முழுக்க முழுக்க முடிகள். நான் கேட்டு யாருப்பான்னு கேட்டோம். ஜஸ்ஸாசா அப்படின்னு பேர் சொல்லுச்சு. என்ன ஜஸ்ஸாசா எப்படி இருக்கிறப்பா, நீ யாரும் தெரியலையே, என்ன விசாரிக்காது, உள்ள போ. உள்ள ஒரு ஆள் பேச பார்த்துட்டு இருக்கிறார், எதிர்பார்க்கிறார். உள்ள போனாங்க. நான் அவ்வளோ சைட்டாக நினச்சி உள்ளே போனா அங்கே இந்த கால்கள் கட்டப்பட்டு கழுத்தோடு இணைக்கப்பட்டு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு ஆஜானுபாகுவான ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கிறது. பார்க்கும் பொழுதே பயம் வருகிற தோற்றம். அது கேட்டாங்க, நீ யாருப்பான்னாங்க. அவங்க நீ யாருன்னு கேட்டான். நீ யாரு? நாங்கள் அரபுகள், பிரயாணம் செஞ்சோம், காத்தடிச்சிச்சு, மாட்டிக்கிட்டு வந்துட்டோம். அவன் கேட்க ஆரம்பிக்கிறான், உங்க ஊர்ல ஒரு தோட்டம் இருக்குமே, அந்த தோட்டத்தில் நல்லா பழம் காக்கிதா? காக்கிதே, நீ போய் பாரு, பழம் காய்க்காதுன்னா. ஒரு ஆறு நல்லா ஓடிட்டு இருக்குதா? நல்லா ஓடுது, தண்ணி பயங்கரமா வந்துட்டு இருக்கு, எல்லாம் குடிக்கிறவே, இனி ஓடாது பாரு அப்படின்னா. இது ஊற்று ஒன்று, சுகுர் ஊற்று நல்லா வருதா? தண்ணி பறக்கத்தான் வருதுங்க, வரும் அப்படின்ட்டான். அப்புறம் கேட்டான், மக்கா நபி வந்துட்டாரா? வந்துட்டாரு. மக்கள்லாம் போர் செய்கிறாங்களா? ஆமாம், சண்டை செய்கிறாங்க, மதீனாவுக்கு போயிட்டாரு அவரு. அப்போ நான் யாரும் சொல்லட்டுமாண்ணா? முதல்ல அதை சொல்றா, நான் தான் தஜ்ஜால், மசீஹு தஜ்ஜால். எனக்கு ஒரு நேரம் வரும், இறைவன் நாடிய நேரத்திலே 10 அடையாளங்கள் வெளிப்படும். தஜ்ஜால், யஜூஜ் மஜூஜ் கூட்டம், அப்ப நான் வருவேன். வந்து உலகத்தில் ஒரு முஃமினையும் விடமாட்டேன், எல்லா நகருக்கும் செல்வேன். ஆனால் 2 நகரங்களை தாக்க இயலாது என்னாலே. மக்காவுக்கு செல்வேன், மதீனாவுக்கு செல்வேன். அங்கே மலக்குகள் ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலே அரணாய் நின்று மக்காவை பாதுகாப்பாங்க, மதீனாவை பாதுகாப்பாங்க. அந்த நகரத்தை தவிர்த்து முழு உலகத்தையும் நாசப்படுத்துவேன் சொன்ன உடனே பெருமானா எதிர்ச்சாங்க, ஹாதிஹி தீபா, ஹாதிஹி தீபா, இந்த மதீனா நறுமணமுள்ள மதீனா, மதீனாவை தாக்க தஜ்ஜாலுக்கு சக்தி இல்லை என்று பெருமானார் மலர்ச்சியோடு சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, தஜ்ஜாலின் சோதனைகளுக்கு பின்னால், அவனை கொன்றதற்கு பின்னால் யஜூஜ் மஜூஜுடைய மாபெரும் ஃபித்னா, ஒரு குழப்பம் வரும். பாப்பாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாங்க முடியல, யா அல்லாஹ் என்று ஒரு துஆ செய்வார்கள். அவர்களுக்கு ஒரு இந்த கழுத்திலே ஒரு கொப்பளம் போன்று ஒரு புழுக்கள் போன்று வரும். அதிலே அத்தனை பேரும் மௌத்தா போவார்கள். அத்தனை பேர் மௌத்து. சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜனாசாவை யார் தூக்குறது என்று கேட்ட பொழுது, ஒட்டகத்தை போன்று கழுத்துள்ள ஒரு பறவை பறந்து வரும், நிறைய பறவை வரும், கொத்து கொத்து அள்ளி கொண்டு போய்விடும். போன பிறகும் அந்த துனியா நாற்றமடிக்கும். அவ்வளவு பேர் மரணம் நாற்றமடிக்கும். யா அல்லாஹ் என்று ஈசா கையேந்துவாங்க. அல்லாஹ் ஒரு மலையை பெய்விப்பான், அந்த நாடு கழுவப்பட்டு பரிசுத்தமடையும். அல்லாஹ் இப்படித்தான் ஒரு வருகின்ற காலங்களிலே யஜூஜ் மஜூஜுடைய ஃபித்னாவை விட்டு உம்மத்தை பாதுகாப்பான். தஜ்ஜால் ஃபித்னாவை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியமான பெருமக்களே, இந்த துல்கர்னைன் மன்னர், இந்த வரலாற்றுக்கு பின்னால் அடுத்து என்னாச்சு குர்ஆன் சொல்லவில்லை. வரலாற்று ஏடுகளிலே அவருடைய குடும்பம், அவருடைய அடுத்த வாழ்க்கை விஷயமாக பதியப்படவில்லை. ஆனாலும்
துல்கர்னைன் மன்னர் குர்ஆனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 3 பிரயாணங்களிலே முத்தான பல்வேறு பாடங்களை, நீதமுள்ள ஆட்சியை தாருங்கள், விவேகமுள்ள ஆட்சியை தாருங்கள், நீதிக்காக, இந்த மக்களுடைய உரிமைக்காக, ஏழைகளை துடைப்பதற்காக வாழ வேண்டும் என்று அங்கே உணர்த்தி காட்டினார்கள். உலகத்திலே அல்லாஹ்வுடைய நாமம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் துல்கைமனுடைய சவாலாக இருந்தது. எனவே தான் துல்கரின் மன்னர் முழு உலகத்தில் போய் ஒரு நீதமான ஆட்சியை கொடுத்தார். நீதத்துக்கு பெயர் போல ஒரு ஆட்சி கொடுத்திருக்கிறார். நான் சொல்வேன், நீதம் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் எங்கே இருக்கிறது? மார்க்கத்தின் தேடல் இருக்கிறதா? ஈமானிய உணர்வு இருக்கிறதா? நான் சொல்லட்டுமா? ஒரு பெண்மணி, ஒரு வயதான பெண்மணி, அந்த பெண்மணி ருபையா பின்த் முஆத் என்கிற பெண்மணி, ருபையா என்கிற பெண்மணி, அந்த பெண்மணி வயதான பெண். தாய்மாருக்கு சொல்லுவேன், எவ்வளவு ஆசை இருக்கு ஈமான்ன பாருங்க. அந்த பெண்மணியை கவனிக்க யாருமே இல்லை, யாருமே இல்லை. இப்போ அந்த பெண்மணி யோசிக்கிறாங்க, ஒரே ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை தான் இருக்குது. இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் சிஸ்டம் சொன்னால் நமக்கு உதாசியாக இருக்குமேன்னு சொல்லி மகன் வரட்டும், திருமணத்தை பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. மகனும் வருகிறார். மகன்கிட்ட பேசலாம் சொல்லி, மகனே ஒசி பேசணும்பான்னா அவர் சொன்னார், அம்மா நான் ஒன்று பேசணுமான்றார். அம்மா சொன்னாங்க, மகனே நீ முதல்ல பேசுப்பா, என்னப்பா செய்யணும்? இல்லைம்மா, பத்ர் போருக்கு எல்லாம் போகிறாங்க, உஹது போருக்கு போகிறாங்க, நானும் போகவான்னு கேட்டார். நானும் போகவா அப்படின்னு கேட்டார். அம்மாவுக்கு என்ன ஆசை? மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும், பொண்ணு பார்க்கணும், மருமகளை வீட்டுக்கு கொண்டு வரணும், பேரன் பேத்தி மடியில் வச்சு கொஞ்சணும், இதுதான் ஆசை. ஆனால் ஒரு வாலிப பையன் மகன் போருக்கு போறேங்கிறான். சொல்லிட்டு அவன் சொன்னார், மகன் அம்மா நான் போருக்கு போய் ஷஹீதாகணும்மா என்று சொல்கிறார். போருக்கு போறேன்னா பரவாயில்லை, ஷஹீதாகணுங்கிற. அம்மா சொன்னாங்க, எல்லாத்தையும் மறைச்சிட்டு, இன்னைக்குள்ள அம்மா அப்படித்தாங்க, எல்லா கவலைகளையும் உள்ளடக்கி கொண்டு மகனுடைய பித்து பிடிச்சு அடைகிறாங்க. எல்லா அம்மாக்கு நான் புரிய வேண்டும், தாயை புரிய வேண்டும், தந்தையை புரிய வேண்டும். இன்னைக்கு சொல்லி அழுகிறவன் தாய், சொல்லாம அழுகிறவன் தந்தை. 2 பேரும் பிள்ளைகளுக்காக உருகி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம அத்தா என்ன அம்மா என்ன, என் வீடு என் குடும்பம் என் பிள்ளை என் உதவி என் வேலை என்று போய் கொண்டிருக்கிறோம். அம்மா ஒன்று அழுகு, சரி போப்பான்ருச்சு. நபிட்ட போனார், கேட்டார், போருக்கு போயிட்டார். போருக்கு போய்விட்டு அம்மா சொல்லி அனுப்புது, முத்தம் கொடுக்குது, மகனே போருக்கு போற, போய்விட்டு வரும் பொழுது இந்த வழியாகத்தான் வருவாய், நான் வாசலில் நிற்பேன், உன்னை வரவேற்பேன், உன் கரம் பிடித்து வீட்டுக்கு போ மகனே, பார்த்து போயிட்டு வாப்பா என்று அனுப்பி விடுகிறார் தாய். மகனும் போனார். பத்ர் போர்க்களம், மகனும் போய் விடுகிறார். போய்விட்ட பிறகு என்ன தெரியுமா? நைட் நேரம், நாளை காலை போர்க்களம், நைட்ல தண்ணி குடிக்க போறாரு. தண்ணி குடிக்க போறாருங்க. பத்ருடைய கிணறிலே தண்ணி யாராவது எடுத்துருவாங்களோ, விஷத்தை கலந்துருவாங்களோன்ற சொல்ல அவங்க ஒரு வால் வீச்சு தெரிந்த ஒரு சஹாபியை உட்கார வச்சிருக்கிறாங்க, எவனாவது வந்தால் போட்டுருன்னு சொல்லி. இருட்டு நேரத்திலே இந்த சஹாபி அங்கே போறார். அந்த சஹாபி பார்க்கிறார், நம்மாலும் தெரியல, வில்லை அம்பிலே வைத்து விடுகிறார், கழுத்தை துளைத்து கொண்டு போகிறது. நம்முடைய சஹாபி அங்கே ஷஹீதாகிறார். போர்க்களம் துவங்கவில்லை, அந்த வாலிபர் மரணித்து விடுகிறார். போர்க்களத்தில் கலந்து கொண்டால் பாக்கியம் அல்லவா? ஆனால் அதுக்கு முந்தையே மூத்தா போயிடுறார். போர்க்காலம் ஆரம்பிச்சிச்சு, முடிஞ்சிச்சு, எல்லாம் ஊருக்குள்ள வர்றாங்க. மதீனாவுக்குள் 2 பேரை வர்றாங்க. அத்தாவோடு, அம்மாவோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு எல்லாம் போறாங்க. தடி ஊண்டிய தாய் நிற்கிறாள், என் மகன் எங்கே, என் மகன் எங்கே, காணவில்லையே. அவசரத்தில், எப்ப இங்கே வா, என் பிள்ளை பார்த்தியா என்று கேட்கிறார். அந்த பையன் வந்து சஹாபி கொஞ்சம் மறைச்சிருக்கலாம், ஓப்பனா, உன் பையனா போருக்கெல்லாம் வரல, நைட்லேயே மௌத்தா போயிட்டான், ஷஹீதும் இல்லை, பத்ருடைய பாக்கியம் இல்லை, வெத்து மௌத்தது அப்படின்னு போயிட்டான். தாய் அழுகிறார், தாய் அழுகிறார், என் பிள்ளைக்கு இப்படி மௌத்து வரணுமா? ஷஹாதத்துடைய பாக்கியம் இல்லையா? பத்ருடைய சஹாபி இல்லையா? அழுது கொண்டே இருக்கிறார். எல்லாம் போயாச்சு. பெருமானார் வர்றாங்க. நபியிட்ட கேட்ட வார்த்தை, நபியிட்ட கேட்ட வார்த்தை,
யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு என் மகனை பற்றிலாம் தெரியும். என் மகன் சொர்க்கத்தில் இருக்கிறாருன்னா நான் பொறுமையா இருக்கிறேன். வேற எங்கேயாவது இருக்கிறாருன்னு சொன்னீங்க, நான் மதீனாவின் நடு வீதியில் அமர்ந்து முடியை விரித்து போட்டு இப்படி ஒப்பார் வைப்பேன். உலகத்தில் பெற்ற பிள்ளைக்காக எந்த தாயும் அழுதிருக்க மாட்டாள், அது மாதிரி அழுவேன் அப்படின்னா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நம்ம ருபையா, உன் புள்ள சொர்க்கத்தில் இருக்காரான்னு சொல்லவா? உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அங்கிருக்காருன்னு சொல்லவா? உன் பிள்ளை பத்ர் போர்க்களத்தில் ஷஹீதாயி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அப்படியா? சபர்து வஹ்தஸப்து, நான் பொறுமையா இருக்கிறேன், நன்மையா கருதுறேன், ஒன்றும் பேசல, அமைதியா போனாங்களே. இன்னைக்கு இருக்கிற தாய்மார்களுக்கு பொறுமை இருக்கிறதா? வாலிபர்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா? கண்ணியமான பெருமக்களே, துல்கர்னைன் மன்னர் தன் நாட்டை பாதுகாப்பது, ஈமானை கொண்டு சேர்ப்பது, ஈமானை வலிமை உருவாக்குவது என்று முழு உலகத்திலே உத்தமராய் சுற்றி சுற்றி வந்தார் அல்லவா? அந்த துல்கரை தருகிற உயர்ந்த பாடங்கள் இது. இந்த பாடங்களை எடுத்துக்கொண்டு நமது வாழ்க்கையிலே என்றும் நீதம் தலைக்க வேண்டும், என்றும் நமக்குள்ளே ஒரு போட்டி மனப்பான் வர வேண்டும். நல்லது செய்யறதில்லை. துல்கரின் மன்னர் ஒரு ஏழையின் கண்ணில் கண்ணீர் வருவதை தாங்கிக் கொள்ளவில்லை, ஒரு மனிதன் வயிறு காய்ந்திருப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நம்மளும் இதே குணத்தை எடுத்தோம் சொன்னா, நம்ம மஹல்லாவில் யாருக்கு படிப்பில்லை, படிக்க வைக்க முடியலையோ கணக்கெடுங்க, வேற காசு இருக்கு, ஏம்மா பீஸ் நான் கட்டுறேன், மர்சாக்கு அனுப்பு, ஸ்கூலுக்கு அனுப்பு. யாருக்கு வேலைக்கு போகாமல் இருக்கானோ, தெம்பிங்க வா, இந்த இடத்துக்கு போ, நான் சொல்றேன், வேலை கிடைக்கும் போ, இந்த ஆட்டோவை பொடி ஓட்டு, இந்தாமா மிஷினை பொடி தச்சு வாழ்ந்துக்கோ, யார்ட்டி கையேந்தாத என்று சொல்கிற ஒரு சமூகம் உருவாகிற வரை நாம் நல்ல முஸ்லிம்கள் அல்ல. நாம் நல்ல முஸ்லிம் என்று சொன்னால் உலகத்தில் துயர் துடைக்கின்ற முஸ்லிம்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. கண்ணியவாளர்களே, நான் கேள்விப்பட்டேன், வருகிற 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சலவாத்துடைய மஜ்லிஸிலே 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சலவாத்து போட்டி இருக்கு. யார் நிறைய ஓதுறாங்களோ பரிசு நிறைய ஓதணும். வந்திருக்க தாய்மார்களே, கொஞ்சம் நம்மளை ஆண்களும் சரி பெண்கள், நான் ஏன் அம்மா அம்மா தாய்மாரை சொல்கிறேன்னா, நம்மளை விட கொஞ்சம் ஃபாஸ்ட் அவங்க இபாதத்தில். கொஞ்சம் உசல்லா பிடிச்சாங்க ஓதிக்கிட்டே இருப்பாங்க, தஸ்பீ பிடிச்சா ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அப்பப்போ தாய்மாரை சொல்லிக்கிறது. இல்லாட்டி நம்மளும் ஒன்றும் சரஞ்சவங்க இல்லை. நம்ம ஹாரூன் ரஷீத் போட்டி வச்சாராம், ஹாரூன் ரஷீத் நல்லா போட்டி வச்சாராம், பெண்களை கூப்பிட்டு எல்லாம் இங்கே வாங்க, நான் கேள்வி கேட்குறேன், பதில் சொன்னா ஒரு தங்க காசுன்றாராம். பெண்களுக்கு போட்டின்னா நல்ல பாயசம் மாதிரி எல்லாம் உட்காந்துட்டாங்க. ஆனால் நிபந்தனை சொல்லிட்டாரு, போட்டி வைப்பேன், ஒரே கேள்வியும் கேட்பேன், ஒருத்தர் ஒரு பதில் சொல்லணும், ரெண்டாவது ஆள் வேறு பதில் சொல்லணும், மூணாவது ஆள் வேறு பதில் சொல்லணும். கேள்வி ஒன்றா இருக்கும், அந்த பதில் மாறிக்கிட்டே இருக்கணும்ன்ற. பெண்கள் கேளுங்க எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. கேட்டார் ஹாரூன் ரஷீது, ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத் தொழுவீங்க? எத்தனை ரக்காத்? 17 ரக்காத். ஒரு அம்மா 17 அப்படின்னுச்சு. இந்த தங்க காசு பிடிச்சிக்கோ போ அப்படின்ட்டார். அடுத்த அம்மா உட்காருது, அம்மா ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத் தொழுவீங்க அப்படின்ட்டு. அந்த அம்மா சொல்லிச்சான் 15 அப்படின்னுச்சான். பதில் மாறிச்சா? 15 எப்படிமா? அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, ஃபஜ்ர் 2, லுஹர் ஜும்மா 2, அசர் 4, மகரிப் 3, அப்போ எத்தனாச்சு? 17 குறைச்சா 15 அப்படின்னுச்சு. நான் தங்காசை படி நீயும் போன்றாராம். அடுத்தமா வந்துச்சு, ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத் தொழுக? 11 அப்படின்னுச்சு. என்னம்மா 11 சொல்ற? நான் வெளியூர் போயிருந்தாங்க, முசாஃபிருங்க, 4 ரக்காத் என்ன குறைக்கணுமா இல்லையா? சுபஹ் 2, லுஹர் 2, அசர் 2, மகரிப் 3, இஷா 2, 11. இந்த மாதிரி கூட்டு அவரேஜ் போயிட்டாரு. இனி உட்காந்தாமனா பொம்பளை காசு வாங்கிறவங்கப்பா எஞ்சி போயிட்டாரு. உண்மையிலேயே போட்டி என்றாலே பெண்களுக்கு ஒரு பாயசாட்டம் அப்படி நிறைய வருவாங்க. அதான் நம்ம என்ன செய்யணும்னா, எங்கள் கீரனூரில் நாங்கள் போட்டி வச்சுருந்தோம். சலவாத்து போட்டி வைக்கல, ஆர்வப்படுத்தணும். போன 7ஆம் தேதி நாங்கள் விழா வச்சுருந்தோம்.
1 கோடி செலவாத்தை பெருமானாருக்கு அர்ப்பணம் செய்யலாம்னு முடிவு பண்ணி 1 மாதத்துக்கு முந்தைய நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டோம். 1 கோடி ஓத சொன்னோம். மாஷா அல்லாஹ் ஓதி ஓதிக்கிட்டே இருக்குது, தாண்டிருச்சு. அப்புறம் கொஞ்சம் திருத்தி 2 கோடி அர்ப்பணம் செய்யலாம்னு முடிவு பண்ணி போட்டோம். நடந்தே சொல்கிறேன், ஏனாந்தே நடந்துச்சு. 2 கோடி போட்டோம். அப்புறம் பார்த்தா எங்கிருந்து தகவல் வந்துட்டே இருக்குது, 2 கோடி தாண்டி போச்சு. இப்போ நாங்கள் போட்டோம் 3 கோடி அர்ப்பணம் போட்டு விழா நடத்துகிற அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்போ முடிவு பண்ணிட்டோம், வந்ததை துவா செஞ்சுருவோம். இனி வந்ததை பெண்டிங் வச்சு அடுத்த வருஷம் 2026 10 கோடி செலவாத்தை கீரனூர் துவா செய்வோம்னு சொல்லி அறிவிச்சிட்டோம். வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ தாய்மார்களே சொல்றேன்னா ஆர்வப்படுங்க, சலவாத்து ஓதுங்கள், சலவாத்து ஓதுங்கள், சலவாத்து ஓதுங்கள். ஏன் தெரியுமா? வீட்டில் கஷ்டமா நீங்களுமா சலவாத்து ஓதுங்க. உடம்பு சரியில்லையா, சிஃபா வேணுமா, சலவாத்து ஓதுங்க. கடனா இருக்குதா, பிரச்சனை தீர மாட்டேங்குதா, சலவாத்து ஓதுங்க. வியாபாரம் நெருக்கடியா, சலவாத்து ஓதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா, சலவாத்து ஓதுங்க. கடையில சரியா கண்பட்ட மாதிரி இருக்கு, வியாபாரம் நொறுங்கி போச்சு, சலவாத்து ஓதுங்கள். நான் சொல்லவில்லை, முடிக்கிறேன் வார்த்தையோடு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா நபி சொல்றார், யா ரசூலல்லாஹ் ஸலவாத் நிறைய ஓதுட்டுமா? ஓது ஓது சொல்லி விட்டார் பெருமானார். இதன் துக்ஃபா ஹம்முக வ துக்ஃபரு லக தம்புக. உபையே, ஸலவாத்தை அதிகம் ஓதினால் உன் கவலைகள் அற்று போய் பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னார். அதான கண்ணியமானவர்களே, இந்த 21ஆம் தரக்கூடிய இதில் விழுப்புரம் மட்டுமல்ல, உறவுகளுக்கு ஃபோன் செய்யுங்க. எங்கள் விழுப்புரத்தில் இஸ்லாஹுல் உம்மா ஒரு பேரை மூலமாக நடத்துகிறாங்க, நாங்கள் செலவாத் நிறைய காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 கோடி 3 கோடி இல்லைங்க, நிறைய கோடிகளில் நீங்கள் ஓதி ஓதி தாருங்கள். இந்த ஓதுகிற பழக்கம் இன்று போட்டிக்கு ஓதுவோம், நாளையிலிருந்து வளமையாக ஓதிக்கொண்டே இருப்போம். நிகழ்ச்சியும் ஒரு பாங்கு சொன்னவனே துஆ செய்யுங்க, நபியின் ஸலவாத் கிடைக்கும். படுக்கும் பொழுது ஒரு 3 முறை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டு படுங்கள். தினமும் ஓதுங்கள். அல்லாஹ் அந்த தூக்கத்தை நிம்மதி கொடுப்பான், வாழ்க்கையிலே பரக்கத்தை கொடுப்பான், கஷ்டங்களை அகற்றி விடுவான். 2வது இது. 3வது, செருப்பு போடும் பொழுது ரசூலை எப்படி போட்டாங்க, தலை சீவும் பொழுது எப்படி சீவனாங்க, சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிட்டாங்க. உலமாக்கள் நிறைய இருக்கிறார்கள் விழுப்புரத்திலே. கொஞ்சம் கேட்டு 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 இன்னைக்கு ஒரு சுன்னத் கற்றுக்கொள்றேன். சாப்பிட்ற முறை, இன்னைக்கு தூங்குற முறை, இன்னைக்கு வியாபாரம் செய்யற முறை, குடும்பத்தோடு மனைவியோடு பிள்ளைகளோடு கொஞ்சம் கொஞ்சமா என்னை நபி போன்று ஆக்குவேன், என் தாடியை நபி போன்று ஆக்குவேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு சுன்னத்து, ஒரு செலவாத்து, 5 நேரம் வாங்கல செலவாத்து, இதை மட்டும் செய்ய